சரி ஓகே ஓகே இதை தாங்க காவியமும் காப்பியமும் அவள் உருவில் நான் கண்டேன், தமிழ் தூரிகையை நான் எடுத்து அவள் உருவை படிவெடுப்பேன். பல்லாயிரம் கதை சொல்லும் அவள் வெளிகள் திருக்குறளா, நல்லோசை எழுந்திடுவேன் அவள் குண்டலம் தான செய்தார். பின்னழகை சிறப்பிக்கும் அவள் கூந்தல் நாளடியா, புன்னகையில் ஊச்சொலியும் வெண்பற்கள் சிந்தாமணிகள். அவளிடையை வளம் வருமே செம்பொன் மணி மேகலைகள். நல்லோசை வெளிவரும் அவள் கை நிலை வளையாடினால், பறிவுடனே அவள் பாடி நட்டினையாய் இணை சேர்த்தால், அவள் அகம் குளிர புறம் குளிர நல்வாழ்வு தந்திடுவேன். பதிவற்று கொண்டமையில் பெய்யென்றால் மழை பெய்யும், மாமதுரை நடுநடுங்கும் அவள் சிலம்பில் ஒளி எழுந்தார் என்ற இந்த கவிதையை தான் அவரிடம் காண்பித்து முதலாக ஆர்வத்திற்கு பாராட்டுகள் என்று அவர் எவ்வளோ தெளிவாக இருக்கார் பாருங்க. நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னா விமர்சனத்துக்கு கொள்ளா இருந்திருக்கா. ஒரு இளம் கவிஞரை பாராட்டுவதற்கு அவர் பயன்படுத்துகின்ற அந்த வார்த்தையை பாருங்கள், ஆர்வத்திற்கு பாராட்டுகள். யாருமே குறை சொல்ல முடியாது இல்லையா. அதுக்கப்புறம் இது என்னுடைய படத்திற்காக நான் எழுதிய படம். இது சனாதன 20-25 வருஷத்துக்கு முன்னாடி காதல் பருவத்தில் எழுதிய படங்கள் இல்லையா. 40 வயசு காதல் பருவம் இல்லை இருந்தாலும் மார்பில் சாய்ந்து கண்கள் மூடி கொஞ்சம் பாக்கியராசி மாதிரி அதை கொஞ்சம் படித்து கொள்வோம். மார்பில் சாய்ந்து கண்கள் மூடி இரு கையால் எந்த இடையை சுற்றி என் காலோடு அவள் கால் பின்ன உறங்குகின்றாள் என் கண்மணி, என் மார்பில் சாய்ந்து உறங்குகின்றாள். என் உறக்கம் இங்கே கரையும் முன்னே கண் விழித்து பாதம் தொட்டு வணங்கி குளிர் நீராடி வாசலிம்மா கோலமிட்டு கரும்பூந்தல் மணக்க குறைக்கிறாங்க இருந்தாலும் சொல்லுங்க. கரும்பூந்தல் மணக்க அன்றளந்த வளர்ச்சூடி தன் தாமரை கரங்களில் தேநீர் கொண்டு இணை எழுப்பும் என் கண்மணி என் மார்பில் சாய்ந்து உறங்குகின்றார். பரவருக்கும் காலை நேரம், குறுகுறுக்கும் என் மழலைகள் ஆட்டம், சிறு சிறுக்கும் என் அலுவல் அவசரம், இதில் புன்னகை மாறா பொறுமையின் சிகரம். அவள் பொழுதுகள் முழுதும் தன் வேளையில் நகரும், அதில் கலைத்து போன என் கண்மணி என் மார்பில் சாய்ந்து உறங்குகின்றார். நாளையும் அவளதை தொடரணும், அதுவரை அவளதை மறக்கணும், கவலைகள் இன்றி உறங்கணும், அவள் நினைவால் இங்கே பெண்ணாய் பிறக்க நான் மீண்டும் ஒரு ஜென்மம் எடுக்கணும். நன்றி, வணக்கம். முத்துக்குமார் சாமி அடுத்த எல்லாம் இருக்கிற வார்த்தைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். வீட்டில் பசங்க வேறு கவிதையாசிரியெல்லாம் அடுத்ததாக நாம் வார்த்தைகளுக்கு செல்லலாம். கவிஞர் சிங்கார சிங்குவார் அவர்களை வார்த்தை வழங்குகிறேன். தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறையும் கல்வெட்டு பேசுகிறது நடத்துகிற தேநீரும் இலக்கியமும் 2வது நிகழ்விலே பதிலை தந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக கடந்த ஆண்டு மகளிர் தினத்தை நெல்வயல் சாலையில் இருக்கிற நூலகத்தில் நடத்திய போது தோழர் அருள்மொழி அவர்கள் வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இவ்வளோ பெரிய கூட்டத்தை உங்களால் சேர்க்க முடியுது, அதுக்கு ஒரு காரணம் இருந்தது, நம்ம வந்து சவுத் பாக்ஸை வெளியே வச்சோம். 2வது அது நிறைய கூட்டம் வர இடமாவும் இருக்கு அந்த நூலகம். இங்கே இப்போ அம்மாவை பற்றி கவிதை படிச்சாங்க. ஒருவேளை நம்ம மகன்களின் முகங்களில் அப்பா பார்க்க முடியலனாலும் மகன்களின் முகங்களில் அம்மாவை பார்க்கலாம். அப்படி ஒரு கவிதை நான் எழுதியிருந்தேன். மகன்களின் முகங்களில் அப்பா தெரியணும்னு அவசியம் இல்லை, ஆனால் மகன்களின் முகங்களில் கண்டிப்பாக அம்மா தெரிவாங்க.
இந்த மகளிர் தின விழாவை சிறப்பிக்கிற 2 படைப்பாளிகளை நீங்கள் இங்கே வருகை தர வைத்திருக்கிறீர்கள். இருவருமே பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்கள், படைத்துக் கொண்டே இருக்கிறவர்கள், உழைத்துக் கொண்டே இருக்கிறவர்கள். உழைக்கும் பெண்களுக்கான ஒரு நாளைத்தான் நாம் மகளிர் தினம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மகளிர் தினம் என்பது குழந்தைகள் தினத்தை போல, மாட்டுப் பொங்கலை போல சில நேரங்களில் நினைத்துக் கொண்டிருக்கிறது. அது ஒரு சடங்காகத்தான் இங்கே நடத்துகிறார்களோ என்கிற ஒரு எண்ணம் வருகிறது. எனக்கு தெரிஞ்சு நகைகள் வாங்கி தருவது தங்கமாக இருந்தாலும் அது விலங்கு போல தோன்றுது. இதுவரைக்கும் ஆணுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கான அடையாளமே இல்லாமல் தான் இருக்கு. பெண்ணுக்கு மட்டும்தான் தாலியும் பகிடி போட்டும் இருக்கிறது. ஆணுக்கு என்ன இதுவரைக்கும் அடையாளம் வைத்திருக்கிறவர்களுக்கு தெரியவில்லை. இது யாருமே கேட்கவில்லை. பெரியார் ஒரு இடத்தில் சொல்லியிருக்கிறார், உயிர்களுக்கு முரணாக இருப்பது ஒப்பந்தங்கள். நீங்கள் வனவிலங்குகளை கொண்டு வந்து சர்க்கஸ் செய்கிறது போல பெண்களுக்கு திருமணம் செய்திருக்கிறீர்கள். அது ஒப்பந்தத்தை மீறுவதற்காக செய்யப்படுகிற ஒப்பந்தம் என்கிறார். அவர் இந்த திருமண வாழ்க்கையை அவர் ஒப்புக்கொள்ளவே இல்லை. இந்த கல்யாணம் என்பது மகாராணியை போல தன் தாய் வீட்டில் இருந்த ஒரு பெண்ணை இன்னொரு வீட்டுக்கு வேலைக்காரியை போல அனுப்புவது போலதான் இருக்கும். என்னை பொறுத்தவரை பெண்களின் விருப்பப்படி, நம்ம சின்ன குழந்தை பொண்ணு இப்பவே இந்த கேள்வி கேட்கிறா, ரொம்ப வேகமா யோசிக்கிறா, ரொம்ப நல்லா சிந்திக்கிறா, நான் எதிர்பார்க்கறதெல்லாம் எனக்கு சொல்லித்தரா என்று சொல்லுகிற அதே பெற்றோர்கள் அவர்கள் ஒருவனை விரும்புகிறேன் என்று சொல்லுகிற போது அந்த பேச்சு அவர்களுக்கு கசக்கிறது. அந்த சொற்கள் அவர்களது செவியிலே தேல் கொட்டுகளை போல அவர்கள் துடித்து போகிறார்கள். இத்தனைக்கும் அவங்க கல்யாணம் பண்ணதே காதல் திருமணம் கூட இருந்திருக்கும். ஆனால் தன் மகள் திருமணத்திலே தான் வைத்ததுதான் சட்டம் என்கிற ஒரு எண்ணத்தை இன்னும் இந்த சமூகம் பின்பற்றி கொண்டிருக்கிறது. ஆகவே தான் ஆணவ கொலை. ஆணவ கொலைக்கு ஒருத்தர் பேர் வச்சு அது கௌரவ கொலைன்னு வச்சாங்க. உண்மையிலே அது அகௌரவ கொலை. கௌரவம் இல்லாதவர்கள் செய்கிற கொலை. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் விரும்பி வாழ்வதற்கு அவர்கள் செய்கிற ஒரு முயற்சியை நீங்கள் எப்படி தடுப்பீர்கள்? அது மனித உரிமை மீறல். எந்த காலத்திலுமே இங்கே கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்ப்பாங்க, 10 பொருத்தம் பார்ப்பாங்க. அது தின பொருத்தம், ஜன பொருத்தம், அது அசிங்கமாலாம் வரும். அந்த பொருத்தெல்லாம் இருந்தாலும் மன பொருத்தம் தானே காதல். எப்போது காதல் திருமணங்களுக்கு அரசே பொறுப்பேற்று பாதுகாப்பும் வாழ்வதற்கான உத்தரவாதத்தையும் வழங்குகிறதோ அப்போது அந்த நாளை நாம் பெண்கள் தினமாக கொண்டாடுவது சரியாக இருக்கும் என்று நம்புகிறேன். இது வெளிநாட்டில் நடந்த ஒரு விஷயம். அது அவங்க உழைக்கிற பெண்கள் எல்லாம் பண்ணிட்டாங்க. உழைப்பு இல்லாமல், அதாவது அதிகமாக உழைக்கிற வேற கேரள சோறு கட்டின்னு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வருவார். வெளியே போகும்போதும் ஒரு சோறாக்கி அனுப்பிச்சு விடணும், வீட்டுக்கு வரும்போதும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ ஒரு நுகர்வு கலாச்சாரத்தின் ஒரு பொருளாகவே பெண்களை பார்க்கிற ஒரு சமூகம் எப்போது மாற்றம் அடையுமோ அப்போதுதான் இந்த பெண்கள் தினம் உண்மையாகவே பெண்களுக்கு கௌரவம் தரும். நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி விடுதலைக்கு சிறுகதை ஆரம்பிச்சேன். அந்த கதையை அவன் போடல, அது ஏன்னு தெரியல. அது என்ன கதைன்னா, இயேசுவும் அவரோட மிக நெருக்கமான நண்பராக இருந்த யூதாஸ் காரியத்தும் இப்போதும் யூதாஸ் காரியத்து தவறாக மனிதராக சித்தரிக்கப்படுகிறார். அந்த நீங்கள் நிறைய இடங்களில் பார்க்கலாம். அவர் ஒரு கருப்பான உருவமாக காட்டுவாங்க. அதை நீங்கள் படங்களில் கூட பார்க்கலாம். அவர் ஓவியத்தில் கடைசி இருந்து ஓவியத்தில் கூட அவர் தனியாக தான் காட்டிருப்பாங்க. ஆனால் யூதாஸ் தான் முழுமையாக இயேசுவை நம்பினார் என்று நான் சில இடங்களில் பேசியிருக்கேன். ஏனென்றால் அவருக்கு மட்டும்தான் தெரியும் இவர் செத்தாலே எழுந்து வருவார், அதைப்படி அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். அந்த யூதாசும் இயேசுவும் வீட்டுக்கு வரும்போது மாதா என்கிற மேரி சுவர் ஓரமாக நின்று கொண்டு கண் கலங்கி அழுது கொண்டிருந்தார். நேரம் யூதாசை சாப்பிட்டு கூப்பிடுறாங்க, கண்ணு வச்சுட்டு கூப்பிடுறாங்க. இதை வேணாமா, நீங்கள் இது வருத்தமாக இருக்கிறீங்க, நான் போகிறேன்ட்டு போயிடுறாரு. இயேசு உள்ள கேட்குறாரு, எதுக்கு அழுது இருந்தீங்க? உங்களுக்கு தெரியும், என் வாழ்க்கை உங்களுக்கு தெரியும், நான் என்ன பண்ண போறேன், என்ன ஆக போறேன்னு உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் நீங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பெண். நான் இப்போ எனக்கு 32 வயசு ஆயிடுச்சு, இன்னும் கல்யாணம் பண்ணி வருத்தப்படுறீங்களா? அதுவா வாழ்க்கை? நான் இந்த உலகத்தை ரட்சிக்க வந்தோன்னு உங்களுக்கு தெரியலையா? 10 வருஷம் நான் கொல்லப்படுறேன். இன்னும் சொல்ல போனால் என்னை நானே பலி கொடுத்துக் கொள்ள போகிறேன். உலகத்தின் பாவங்களுக்காக நான் என்னை பலி
இதெல்லாம் ஒரு சொல்ல இதெல்லாம் உன்னால தீர்த்து வைக்க முடியாதுப்பா. நீ என்னதான் கடவுளாக இருந்தாலும் எனக்கு புள்ள உன்னால் அது எதுவும் பண்ண முடியாது. தயவு செஞ்சு பேசி இன்னும் டென்ஷன் ஆகாதுன்ற மாதிரி அவங்க பதிலுக்கு பேசுகிறாங்க. அப்பா அதில் திட்டாரா? அதெல்லாம் ஒன்றும் திட்டல. எதுனா வேற எதுனா பிரச்சனை அவங்க உடம்பு சரியில்லையா? இல்லை, என்னோட இதை கேட்காத. திருப்பி திருப்பி கேட்டோம்னா அவங்க சொல்கிறாங்க, எனக்கும் உன் தந்தைக்கும் நிச்சயமாகி விட்டது. திருமணத்திற்கு நிச்சயமானதற்கும் இடைப்பட்ட காலத்தில் தான் நான் பரிசுத்த ஆவியின் வழியாக கர்ப்பமாக்கப்பட்டேன் என்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். அப்போ உங்க அப்பா எஸ்கேப் ஆக பார்த்தார். உங்க அப்பா இந்த திருமணத்தை நிறுத்திட்டு எஸ்கேப் ஆகிறது பார்த்தார். அப்போ கேப்ரியல் என்கிற ஒரு தூதர் தான் அது கடவுளால் உருவாக்கப்பட்டது ஏற்றுக்கொண்டு போய் சொல்றார். அந்த ரெக்கமெண்டேஷனே இல்லாம அவர் என்ன நம்பி இருக்கணும். அவர் நம்பலன்றதுக்காக தான் நான் எழுதுறேன். இது உங்களால் தீர்த்திக்க முடியுமா அப்படின்னு கேட்டவங்க, கர்த்தர் கடவுளானாலும் தலை உமிழ்ந்தார் என்ற அந்த கதையை முடித்து பெண்கள் நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. கடவுளுக்கே தாயாக இருந்தாலும் அவர் கற்பில் சந்தேகம் வருகிறது சமூகத்தில். இந்த கதையிலே இந்த மகளிர் தின பரிசாக உங்களுக்கு வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிங்கார சுமார் அவர்கள் பல்வேறு பெண்ணியம் சார்ந்த கருத்துக்களை இயேசுவின் சரீரத்திலிருந்து எடுத்துக்கொண்டு ஆணவ கொலைகள் எவ்வாறு கௌரவ கொலைகளாக மாற்றப்படுகின்றன என்ற சமூகத்தின் சிக்கல்களை எடுத்து விவாதித்திருக்கிறார். அவருக்கு உதவி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கவிஞர் விவேகானந்தன் அவர்கள் ஒரு கவிதாசி. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவை. கொலம்பஸ் இந்தியாவை கண்டுபிடிக்க என்னடா இலக்கிய கொடுத்த கொலம்பஸ் வந்துட்டாருன்னு சில பேர் ஆவலா பார்க்குறாங்க. கொலம்பஸ் இந்தியாவை கண்டுபிடிப்பதற்காக கிளம்பி வர இத்தாலி மாலுமி அவர் கிளம்பி வர்றாரு. ஆனால் இயற்கை சீற்றங்களால் அப்போல்லாம் இந்த கூகுள் இந்த திசை காட்டும் கருவிலாம் இல்லை. அதனால இயற்கை சீற்றங்களால் அவருடைய கப்பல் திசை மாறி போய் அவர் கண்டுபிடித்தது அமெரிக்கா. அதுபோல 5 நிமிடத்துக்கு முன்னவர்கள் நான் கவிதை வாசிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் பலம் சேர்ப்பதற்காக நான் கவிதை வாசிக்கிறேன். கொலம்பஸ் எப்படி அமெரிக்காவை கண்டுபிடித்தாரோ அதுபோல நான் கவிதை வாசிப்பில் வந்துவிட்டேன் தற்செயலாக. அனைவருக்கும் என்னுடைய பொதுமாலை வணக்கங்கள். நேரம் கருதி நேரடியாக கவிதைக்குள் செல்கின்றேன். அதாவது ஒரு 60 கவிதை எழுதி வச்சு அச்சில் இருப்பதற்காக போய் கொண்டிருக்கிறது. ஆனால் என்னால் ஒரு வருஷமா போயிட்டு இருக்கேன். அம்மையார் அவர்கள் 50 புத்தகம் எழுதிட்டாங்கன்னாலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எப்படி இதை கொள்ளா இருந்தாங்க. அவர்களுக்கு என்னுடைய வார்த்தையை தெரிவித்துக் கொண்டு அந்த நான் எழுதின ஒரு 50 கவிதையில பெண் என்ற ஒரு கவிதையை எடுத்து அதுல சில வரிகளை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பெண் உயர்ந்த சிகரம் எவரெஸ்ட் என்றாலும் பொறுமையின் சிகரம் பெண்கள். நீரை போன்று இலகுவான மனம், வைரத்தை போன்று உறுதியான வைராகியம். இது அனுபவத்தினால எனக்கு கிடைச்சது வரி. அன்பை காட்டினால் சுவரில் எரிந்த பந்தாளர். நம்ம எதாவது அன்பை காட்டினா அது அதே போல அன்பு நம்ம கையில் வரும். அலட்சியம் காட்டினால் சுவரில் மோதிய ஜந்தாக்குவர். ஒரு ஆடு மாடு எதனா சோத்துல போய் மோதினா என்ன ஆகும்? அந்த நிலைமை தான் நம்மளுக்கும். அதுவும் எனக்கு பாதிப்பு தான். மனபலத்தில் ஆணுக்கு சரிநிகர் அல்ல பெண்கள். இது என்னுடைய கணிப்பு. மனபலத்தில் ஆணுக்கு சரிநிகர் அல்ல பெண்கள், சற்றே அதிகமானவர்கள். வலி தாங்கும் இதயம் என்பதால் வலிய கொடுத்தான் இறைவன். வலி தாங்கும் இதயம் என்பதால் வலிய கொடுத்தான் இறைவன் பிரசவ பொறுப்பை. ஆண் கல்வி பெற்றால் அவனுக்கு மட்டும், ஆண் கல்வி பெற்றால் அவனுக்கு மட்டும், பெண் கல்வி பெற்றால் அடுத்தவருக்கும் எட்டும்.
பொதுவாகவே பெண்கள் அறிவானவர்கள் என்பதற்கு பொதுத் தேர்வு முடிவே பிரகடனம். நன்றி. கொலம்பஸை கூட்டி வந்து கவிதையோடு சம்பந்தப்படுத்தி பெண் சார்ந்த கவிதை சிறப்பாக வாசித்தார் விவேகானந்தன் அவருக்கு நன்றி. அந்நிலைக்கு வருகின்ற கவிஞர் ஆசு அவர்களை எங்கள் சார்பாக வரவேற்பு மகிழ்ச்சிகிறேன். ஆசு கவி இனியா அவர்களை வரவேற்பு மகிழ்ச்சிகிறேன். அடுத்ததாக நூல் விமர்சன அரங்கம் துவங்குகிறது. ஓம் பிரகாஷ் வால்மீகி அவர்கள் மிகச்சிறந்த சமூக முற்போக்கு சிந்தனைகளை தைரியமாக வெளிப்படுத்திய கவிஞர். அவரது இந்தி கவிதைகளை பட்டது போதும் என்ற தலைப்பிலே கவிஞர் கிருஷ்ணாமணி அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார். அந்த நூலை பற்றி, அந்த நூலை என்னிடம் வாசிக்க தந்தபோது யாழ் கிருஷ்ணாமணி அவர்கள் மொழிபெயர்ப்பு சார்ந்த ஒரு கட்டுரை எழுத வேண்டும், அந்த நூலை கொடுங்கள் என்று வாங்கி சென்றிருக்கார். சரி, அவர் கட்டுரையெல்லாம் முடிச்சப்பறம் நம்ம படிக்கலாம் அப்படின்னு. சரி, இந்த நிகழ்ச்சி போது ஏன் இந்த நூலை விமர்சனம் செய்ய சொல்லக்கூடாது அப்படின்னு நினச்சேன். செய்திகளெல்லாம் நான் படிச்சுட்டேன், விமர்சனம் பண்ணிடுறேன். சரி, அந்த வகையில் ஏழு முன்சாமி அவர்கள் ஓம் பிரகாஷ் வால்மீகி பட்டது போதும் என்ற நூலை விமர்சனம் செய்ய போகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். கபிலத்திரு நூலக வாசகர் வட்டமும் கல்வெட்டு பேசுகிறது தேநீரும் இலக்கியமும் 2வது நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கின்ற மகளிர் நாள் விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய கவிஞர்கள் கிருஷ்ணாமணி அவர்களுக்கும் பேராசிரியர் முனைவர் காரமணிகா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து அதற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற கவிஞர் சொன்னபடி அவர்களுக்கும், வரவேற்புரை வழங்கிய கவிஞர் மதுரை முத்து அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்கிய கவிஞர் சுகுமாரன், கவிதை வாசித்த கவிஞர் கோ மகேசன், கவிஞர் கவி ஜலாலுதீன், கவிஞர் விவேகானந்தன் உள்ளிட்ட அனைவருடைய வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது நூல் விமர்சனம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மொழிபெயர்ப்பை வந்து நம்ம விமர்சனமாக செய்ய முடியாது அப்படின்னு என்னுடைய வந்து கருத்து. நம்ம சொந்தமாக எழுதுனா அதை பற்றி நம்ம விமர்சனம் சொல்லலாம். மொழிபெயர்ப்பு என்பது அதை நம்ம விமர்சனம் சொல்ல முடியாது. சில கருத்துக்களாக வந்து நம்ம வந்து பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுதான். அது ஒரு வசதி தான். விமர்சனம் போட்டதுனால சில கருத்து கூட சொல்ல முடியும். அதுக்கான ஒரு வாய்ப்பு அந்த சொல்லல இருக்கு. அப்படின்னா வேறு அறிமுகம்னாக்கா, என்னோட அம்மா எல்லாம் வந்து ஒரு நல்ல படுத்த அனுபவம் கொண்டவர். அதை நம்ம கருத்து கூட எந்த அளவு சொல்ல முடியும் கூட தெரியல. இருந்தாலும் ஒரு பொதுவான சில செய்திகளை வந்து நான் இது ஒரு கட்டுரைக்காக இந்த உலக கவிதை நாள் விழா வரும்போது கல்லூரியில் ஒரு பயிலர் நடத்தலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பயிலற்ற கவிதைகளெல்லாம் கவிதைகள் தேடும் பொழுது அவர் மேல்சார் கிட்ட கூட ஒரு புத்தகம் வாங்கிட்டு போனால் நீங்கள் பேசும்பொழுது சொன்ன கையில் இந்த புத்தகத்தை வச்சிருந்தாரு. அவர்கிட்ட இது கொடுங்க, நான் தேவைப்படுதுன்னு வாங்கிட்டு போனேன். படிக்கும்போது ரொம்ப நல்ல தலித்தியம் சார்ந்த கவிதைகளில் தமிழில் பேசப்படாத சில விஷயங்களை ஓம் பிரகாஷ் வால்மீகி அவர்கள் ரொம்ப நுட்பமாக பதிவு செஞ்சிருக்கிற விஷயம் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. நான் படித்த கவிதைகளை படிச்சுட்டு இருக்கிறேன், தலித்தியம் சார்ந்த கவிதைகள் படிச்சுட்டு சொல்லப்படுறது கருத்தியல் தரத்தில் ரொம்ப காத்திரமான நேர்த்தியான கவிதைகள் வந்து ரொம்ப நிறைய கவிதைகள் இதில் இருக்கு. இந்த தொகுப்பில் வந்து ரொம்ப மொழிபெயர்த்துறாங்க. அது சில கவிதைகளை ஒரு 50 கவிதைகள் இருக்கிறதுல சில கவிதைகள் என்னென்னு ரொம்ப பிடிச்ச கவிதைகளை நம்ம பகிர்ந்துக்கலாம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மொழிபெயர்ப்பு சார்ந்து நான் கொஞ்சம் நெடுதலாக உணர்ந்த சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறேன். அது எதுக்கணும்னு இல்லை, எனக்கு தோணுன ஒரு வாசகனா எனக்கு தோணும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கு. அதை மட்டும் நான் பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை, இந்த
பாடுபொருள் சார்ந்ததா இப்போ தமிழில் இந்த தலித்தியம் சார்ந்து பேசப்படாத விஷயங்கள் அதில் இருக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு. பிறப்பின் அடிப்படையில் ஒரு பெண்ணு எல்லா பெண்களும் குழந்தைய கற்று போடுறாங்க. ஆனால் என்னுடைய அம்மா எத்தனை குழந்தைகளை பெற்றாலும் அது வந்து இந்த சாதி அப்படின்னு அடையாளப்படுறது. ஆனால் வேற உயர்ந்த சாதியில் இருக்கிறவங்க அந்த பெண்ணை பெற்கிறது பிராமணனாக இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு கவிதை இருக்கு. அந்த கவிதை வந்து எனக்கு ரொம்ப அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு. ஏன்னா பிறப்பின் அடிப்படையில் எல்லாம் ஒன்று தான், உயிர் தான். ஆனால் எந்த தாயை பெற்றெடுக்கிறோடோ அதை ஒட்டி அந்த குழந்தைகளுடைய அடையாளம் வருது அப்படிங்கிறது அந்த சிந்தனை வந்து ரொம்ப உச்சபட்சமான அந்த சாதியை எப்படி கட்டமைக்கப்படுகிறது அப்படிங்கிறது அந்த கவிதையில் வந்து இருக்குது. அது ரொம்ப பாதிச்ச ஒரு கவிதையாக இருந்தது. அப்புறம் இன்னொன்று, அடையாளமே இல்லாமல் போயிடுறோம், பிறக்கிறோம் வளர்றோம், அப்படி ஒன்றுமே இல்லாமல் அடையாளமே இல்லாமல் போயிடுறோம் அப்படிங்கிற ஒரு கவிதை இருந்தது. அதாவது உற்பத்தி பொருள்கள் மாதிரி அந்த மனிதர்களை வந்து சொல்லி எழுதியிருக்கிறார் அவர். தெருக்களில் பெற்றெடுக்கும் நாய் பூனைகளைப் போலவே பிறப்படுத்தும் நாங்களும். விலங்குகளை போல இப்போ அந்த நாய் பூனைக்கு கேட்பார் எல்லாமே கிடக்கிறது இல்லையா, அது மாதிரி தான் எங்களை எங்கள் அம்மா வந்து பெற்று போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி. தெருக்களில் பெற்றெடுக்கும் நாய் பூனைகளைப் போலவே பிறப்படுத்தும் நாங்களும். பிறந்தும் இதை போலவே வயலில் முளைக்கும் புல் பூண்டுகளைப் போல பசும் புற்கள் புதர் செடிகள் போல நாங்கள் பிறந்தும் நாங்கள். அதுக்கப்புறம் அப்படியே அந்த ஒரு முக்கியமான செய்தி அந்த செய்தி தான். அதுக்கப்புறம் பிறக்கிறோம் நாங்கள் காடுகளில் மரங்கள் முளைப்பதைப் போலவே, மலைகளில் கற்கள், நதியில் மணல், மணலில் சிப்பிகள், சிப்பிகளில் முத்துக்கள், முத்துக்களால் உருவாகிறது மாலை. இதுக்கப்புறம் தான் வரும்போது அது ரொம்ப கவித்துவமான வரியா ஒவ்வொன்றா அப்படியே இயல்பாக நடக்கிற இயற்கையில் இருக்கிற அந்த பொருட்கள் எல்லாம் அப்படியே சொல்லிட்டு வரும்பொழுதோ, மலைகளில் கற்கள், நதியில் மணல், மணலில் சிப்பிகள், சிப்பிகளில் முத்துக்கள், முத்துக்களால் உருவாகிறது மாலை, அதை கழுத்தில் இட்டு அமர்கின்றனர் அவர்கள். அது இயல்பாக வருது. ஆனால் முத்துக்கள் வந்து சிப்பிக்கிட்டு வருது, சிப்பிக்கிட்டு இயல்பாக இருக்கிறது. சாதாரண மனிதர்களுக்கு தான் அந்த உழைப்பு இதெல்லாம் கிடைக்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு உருவமாக அந்த கவிதையில் வந்து இருக்கு. சிப்பிகளில் முத்துக்கள், முத்துக்களால் உருவாகிறது மாலை, அதை கழுத்தில் இட்டு அமர்கின்றனர் அவர்கள் சிம்மாசனத்தில். ஆனால் நாங்கள் தொலைந்து போகிறோம். அப்படி எப்படி பிறப்பெடுத்தோமோ அதை போலவே பெயரற்று உற்பத்தி பொருட்களை போல அப்படிங்கிறது. உழைக்கிற மக்களால தான் அந்த செல்வங்கள் எல்லாம் சேருது. அந்த செல்வங்கள்லாம் யார்கிட்ட போய் சேருதுன்னா முதலாளி கையில் போய் சேருது. ஆனால் அந்த அடையாளம் இல்லாமல் உழைக்கிற ஒன்றுமே இல்லாமல் பெயரற்று போகிறோம் அப்படிங்கிற சிந்தனை இருக்கு இல்லையா, அந்த மத்திய அது வந்து ஒரு கவிதமான ஒரு கவிதையா இந்த கவிதையில அவர் வந்து வால்மீகி வந்து படிச்சிருக்கு எழுதிட்டாங்க. அது படிக்கும் பொழுது ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பு கவிதையா எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னாக்கா, படிச்சாக்கா அது நம்ம மொழியில் எழுதின மாதிரி எந்த கவிதையா இருக்கோ அது வந்து சிறந்த ஒரு மொழிபெயர்ப்பு கவிதையா நான் நினைக்கிறேன். இந்த கவிதை வந்து அந்த உணர்வு தருது. இந்த கவிதைகள் அது நேரடியாக தமிழ் எழுதப்பட்ட கவிதைகள் மாதிரியே தருகின்ற ஒரு உணர்வு அந்த மொழி நடையில மொழிபெயர்ப்புல வந்து இருக்கு. அந்த இல்லாத தன்மையில தான் நமக்கு ஒரு சிக்கலாக வந்து ஏற்படும். படிக்கும் பொழுதோ நம்மளுடைய தாய்மொழி எழுதப்பட்ட கவிதை மாதிரி இல்லை, ஏதோ நெருடா இருக்கு அப்படின்னாக்கா அந்த மொழிபெயர்ப்பு சிக்கலாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன். அந்த தன்மையில இந்த கவிதை நேரடியாக எழுதப்பட்ட கவிதை மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு மொழிபெயர்ப்பு வந்து சிறப்பாக கேட்டது. என்னோட இந்த பொருள் பெரிய நிறைய தமிழ்நாட்டில் கூட 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏதாச்சும் ஒரு கிராமத்தை விளையாட்டு கிராமத்தை வளர்ச்சி அடைந்த கிராமத்தை சூறையாடுவோம். சும்மா சாதாரணமாக இருக்கிற கிராமத்துலாம் கிடையாது. வளர்ச்சி அடைந்த கிராமம் வந்து சின்ன கிராமம். அது மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நான் சின்ன பையன்லேருந்து பார்க்கும்போது நிறைய கிராமங்கள் அப்படி ஒரு 10 ஆண்டு ஒரு கிராமத்தை சூறையாடுவோம். அதுவும் நல்லா வளர்ச்சி அடைஞ்ச கிராமமாக இருக்கும், முன்னேறின கிராமமாக இருக்கும். அங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் படித்து அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. ஆனால் அந்த கிராமத்தில் இந்த சாதி ஒடுக்குமுறை வந்து நிகழ்வு கடைசியாக நடந்தது ஒரு தர்மபுரி நடந்தது. அதுக்கப்புறம் இன்னும் சில இடங்களில் வரும் தனித்தனி கொலைகளுக்கு ஒரு கூட்டு மனைவியோடு சேர்ந்து ஒரு ஊரை அழிக்கிறது தான் வரும். இப்போ அது மாதிரி எப்போ இது வட இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு அந்த சொல்லியிருக்கிற ஒரு கவிதை எப்போ எதிரி வந்து போக மாட்டேங்கிற விலைகளை பார்த்து அப்படிங்கிற செய்தியை அந்த கவிதை அது வந்து ஒரு பயத்தினுடைய வெளிப்பாடா சொல்றாரு. அதான் முக்கியமான விஷயம். ஏன் அந்த இடைசாதிகள் அதிகசாதிகள் தலித்துகள் மீது இந்த மாதிரியான ஒடுக்குமுறையை கொடுக்குறானாக்கா அவன் இவனுடைய வளர்ச்சியை கண்டு அவன் பயப்படுறான். அதனால அந்த ஒடுக்குமுறையை அவன் செலுத்துறாங்க தன்மையில ஓம் பிரகாஷ் வால்மீகி வந்து ஒரு கவிதை வந்து எழுதியிருக்காங்க. தலைப்பு அவர்கள் பயந்து போயிருக்கின்றனர். அதான் தலைப்பு. அவர்கள் பயந்திருக்கின்றனர் அத்தனை. என் கைகளில் ஏதாவது நூலை பார்த்தால் திடுக்கிட்டு விடுகின்றனர்.
கையில் நான் புத்தகத்தை பார்த்தாலும் அவன் பயந்து போயிடான் அப்படிங்கிறது தான் ரொம்ப இது. ஒரு படிப்பு, அறிவு, பொருளாதார வளர்ச்சி இதை ஏற்றுக்க முடியாது. சாதியினுடைய மோசமான இருப்பு அங்கே தான் இருக்கு. இது எனக்கு என்னுடைய எல்லா வகையிலும் நீ எனக்கு கீழே இருக்கணும், படிப்பில் எனக்கு கீழே இருக்கணும், பொருளாதாரத்தில் எனக்கு கீழே இருக்கணும், பண்பாட்டில் எனக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது மீறும் பொழுது இந்த ஒழுங்குமுறை வருது அப்படிங்கிறது அதனுடைய பயத்தினுடைய வெளிப்பாடா அந்த தாக்குதல் நடக்குது அப்படிங்கிறது ஒளிகள் சார்ந்த ஒரு கவிதையா ஓம் பிரகாஷ் வால்மீகி இதை எழுதியிருக்கிறார். அவர்கள் பயந்து இருக்கின்றனர் அத்தனை என் கைகளில் ஏதாவது ரூலை பார்த்தால் திடுக்கிட்டு விடுகின்றனர். அவர்கள் ஒழிக்க தொடங்கி விடுகின்றனர் அபாயத்தின் சைரன். அவர்களின் அறிவிலும் நெஞ்சத்திலும் அறிவிப்பு செய்கின்றன. தனிக்குழு அமைக்க இது எப்படி இது ஒழுங்கா எப்படி அடக்கலாம் தனிக்குழு அமைக்கணுன்ற மாதிரி என் கையில் ஒரு புத்தகத்தை பார்த்தால அவ பதற்றம் ஆயிட்டான் என்கிற கவிதையை தொடர்ந்து அப்புறம் கவிதை கொஞ்சம் நேரமாக போகுது. முக்கியமான வரிகளை மட்டும் நான் சொல்றேன். இன்னொன்று, ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி நீங்கள் இப்போ வச்சு நினைச்சிருக்கீங்களா? ஏன் அவங்க இந்த வாழ்க்கையை வாழறாங்க அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை அவர் கவிதையில் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ரொம்ப முக்கியமான கவிதை நான் சொல்றேன். நிறைய கவிதை இருக்கு, ரொம்ப முக்கியமான விஷயங்களா பதிவு பண்றேன். எப்போதாவது நினைத்திருக்கிறாயா நீ மகான், உனது நாவிலிருந்து வரும் ஒவ்வொரு சொல்லும் புனிதமென ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நீ மகான், உனது நாவிலிருந்து வரும் ஒவ்வொரு சொல்லும் புனிதமென ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு அந்த கவிதையை தொடங்குறேன். அதுக்கப்புறம் அதில் பார்த்தோம்னாக்கா அதில் பார்த்தீங்கன்னா இந்த இந்துத்துவ அரசியல் அந்த கேள்வி கேட்கின்ற ஒரு கவிதை. இந்த கவிதை, சாதி பிரிவுகளை நீ சொல்கிறாய் லட்சியம் என. சாதி பிரிவுகளை நீ சொல்கிறாய் லட்சியம் என மகிழ்ச்சி அடைகிறாய். பொது உடைமையில் தோல்வியில் ரஷ்யா துண்டாகி உடைந்த போது உன் மார்பு ஏறியது 36 அங்குலமாக. ஏனெனில் மார்க்சியவாதிகள் வேசியாக்கிவிட்டனர் உனது பண்பாட்டை. உண்மையிலேயே நீ பொறுமைசாலிதான். கலவரங்களில் காசிமும் அப்துலும் கொலையாகும் போது கல்லூரும் பிர்ச்சுவும் உன்னுடைய சத்யநாராயண் கதை கேட்டபடியே மறந்து விடுகின்றனர் தினத்தால் படிப்பதை. காந்தியை கொன்றவனை பூஜிக்கிறாய், காந்தியை கொன்றவனை பூஜிக்கிறாய். உடைக்கிறாய் பிரார்த்தனை கூட்டங்களை. நினைத்து பார்த்திருக்கிறாயா நீ அழுக்கான சாக்கடையின் கரையின் மீது வசித்துக் கொண்டிருக்கும் சாதி பிரிவுகளால் அடிபட்ட அவர்களை ஏன் அவர்கள் இப்படி வாழ்கிறார்கள் என்பதை, நீ ஏன் அந்நியமாகிறாய் அவர்களுக்கு என்பதை யோசித்ததுண்டா எப்போதாவது? நீ இந்துன்னு சொல்லிட்டே இருக்கிற, ஆனா இந்துன்னு சொல்லிட்டு இருக்கிற பிரிவில் இருக்கிற மக்களையே ஏன் சாக்கடை வரத்துல வாழ்கிறாங்க அப்படி என்னைக்காவது யோசிச்சிருக்கிறியா என்ற அந்த கேள்வி. காந்தி மறுத்து காந்தி கொன்றவனை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, பொதுவான பிரார்த்தனை கூடலாம் ஓடிட்டீங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் இதுல சொல்றாரு. அப்புறம் இன்னொரு கவிதை, உன்னுடைய தற்பெருமை. என் தோள்கள் ஏன் துடிப்பதில்லை உன்னுடைய தற்பெருமையை கேட்டு? ஏன் உண்டாகிறது அந்நிய தன்மை உனது பண்பாட்டின் மீது அப்படின்னு அந்த கவிதை கவிதை. ஒருத்தர் தற்பெருமை பேசினா அதுக்கே அவங்களுக்கு கோவப்படணும் அப்படின்னா, ஒருத்தர் தற்பெருமை பேசினா இன்னொருத்தருடைய பெரிய சொன்ன மாதிரி 10 வீட்டுல ஒரு வீடு மட்டும் இது பத்தினி வீடு அப்படின்னாக்கா என்ன அவங்க தற்பெருமை பேசணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அது செகண்ட் மீனிங் மற்ற வீடுகள் வேற பொருள் வருது இல்லையா? அந்த தன்மையில ஒரு தற்பெருமை பேசிக்கணும்னாக்கா அதுக்கு எதிரான தன்மை மற்ற மக்கள் மீது கவிழும் போதோ அந்த மக்களுக்கு ஏன் கோபம் வரல அப்படின்னு சொல்றாரு. இது சைக்காலஜிக்கலான ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன் விழிப்படைவதில்லை தெய்வங்கள் உயிர் தியாகம் செய்த பின்? ஏன் ஜடமாகவே இருக்கின்றன பசியும் குற்றங்களையும் பார்த்தோம்? இதெல்லாம் இந்த கடவுள் மருத்துவ கொள்கைகள். அந்த கடவுள்னு சொன்னாக்க மக்களுடைய பசியை தீர்க்கணும் இல்லையா? அவர் தான் அந்த மக்களை படிச்சாரு. அந்த மக்கள் பசி மட்டும்தான் இருக்கும் போதோ கடவுள் ஏன் உயிர் பெறல அப்படிங்கிறது, ஏன் ஜடமாவே கிடக்கு அப்படின்ற கேள்வி எல்லாம் அந்த கவிதையில வருது. அது கடைசியா பார்த்தோம்னாக்கா பெரியவருடைய அந்த கருத்து தான். பெரியவர் அவருக்கு அங்க பொதுவாக கவிதை சிந்தனையோட சொல்லியிருக்கிறாரு. எத்தனை பாலை சாக்கடையில் ஊற்றி வைத்தாய் தெரியாது, பசித்திருக்கும் குழந்தைகளிடமிருந்து பிடுங்கி. அடடா, உனது இந்த செயல்கள் தான் ஆக்கியிருக்கின்றன எங்களை ஏழைகளாக. குழந்தைகள் பசியும் கடினமா இருக்கும் பொழுது பால் இல்லாம எத்தனை குழந்தைகள் இருக்கிறாங்க, ஆனா நீ பால் கொண்டு போயிட்டு சாக்கடையில ஊற்றுற அப்படிங்கிறது ஒரு குறியீடான செய்தி தான். பால் குழந்தைக்கு பயன்படாம வேற தேவையில்லாத விஷயங்கள்லாம் பயன்படுத்துறாங்க இல்லையா? அது ஒரு குறியீடான சாக்கடைகள். எங்க ஊத்துனாலும் அது கடையில சாக்கடை தான் போகும். சாமிக்கு ஊத்துனாலும் கடைசி போய் சேர சாக்கடை தான். அதனால சாமின்னு சொல்லாம அது கொஞ்சம் மறைமுகமா அதோட சொல்லியிருக்காரு. அது மாதிரி அந்த கவிதை இருக்கு. அப்புறம் என்னன்னாக்கா நேரடியான ஒரு கவிதை, ரொம்ப ஒரு நல்ல கவிதை தான்.
காட்டை அழித்தாய், மலையை குடைத்தாய். இந்த காட்டை அழிக்கிறது இங்கே நெகட்டிவான மீனிங்ல இல்லை. ஒரு குடியிருப்பு உருவாகும் பொழுது காட்டை அழித்து தான் குடியிருப்பு உருவாகுறது. சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு வரும், காட்டை அழித்தால் நாட்டை வந்து உருவாக்கணும். அந்த தன்மையில் காட்டை அழித்தாய், மலையை குடைத்தாய், வயலில் விதைத்தாய், ஆனாலும் கூட இருக்கிறாய் பசியோடு. உருவாக்கினாய் வாய்க்கால்களை, கிணறுகள் தோன்றினாய், உருவாக்கினாய் ஓடைகளை, ஆனாலும் கூட இருக்கிறாய் நீ தாகத்தோடு. போரில் சண்டையிட்டாய், வெற்றி கொண்டாய் நிலத்தை, மாறியது அரசு, இருக்கிறாய் ஆனாலும் கூட அடிமையாய். கைகளில் இருக்கிறது எல்லையில்லா வலிமை, நெஞ்சில் இருக்கிறது துணிச்சல், மனத்தில் இருக்கிறது நம்பிக்கை, ஆனாலும் கூட சகித்துக் கொள்கிறாய் நீ அவமானங்களை. எல்லாம் வலிமை இருக்கு, நெஞ்சில வலிமை இருக்கு, ஆனாலும் அவமானங்களையே சகிச்சுட்டு இருக்கிற அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. விதைப்பதில்லை முட்களை, பகிர்ந்து கொள்கிறாய் நற்குணங்களை அன்போடு, ஆனாலும் கூட இருக்கிறாய் தீண்டத்தக்கதானவ அப்படிங்கிறது அந்த கவிதை வந்து முடியும். இல்லைனாக்கா அந்த கற்பிதம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, பன்றி குட்டிகள் அழகானது தான். அதுதான் இவன் வந்து என்ன டைரக்டர் மாமன் படத்தில் காட்டுப்படும் இல்லையா. இது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே முனியப்ப ராஜன் அவரு கற்பிதம் ஒரு தலைப்பில் ஒரு கவிதை எழுதியிருப்பார். பன்றி குட்டிகள் அழகானவைதான், அதன் மீது நீ கற்பிதங்களை திணிக்காத வரை அப்படின்னு ஒரு கவிதை. அது ரொம்ப நல்ல கவிதை. அது குறிப்பாக தலித்தை பற்றி பேசுறது தான். இன்னைக்கு எல்லாருமே பண்பாடு சார்ந்த ஒவ்வொரு பண்பாடும் தனித்துவமானது, பண்பாட்டில் மேல் கீழ் பார்க்கக்கூடாது, பண்பாட்டில் உயர்வு தாழ்வு பார்க்கக்கூடாது, பண்பாட்டு வேளாளர்கள் சொல்றது. அப்படி எப்போ நீ பண்பாட்டில் மேல் கீழ் கட்டமைக்கிறையோ அப்பயே அங்கே வந்து பிரச்சனைகள் உருவாகும் அப்படிங்கிறது தான். அந்த தன்மையில் இந்த பற்றி சொல்லும் பொழுது அது என்னவா நல்ல ஒரு கற்பனையான ஒரு விஷயம் தான் இருக்கு இல்லையா. இதுதான் என்னக்கா தலித்துகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு தெரியாமையே சொல்லி சொல்லி சொல்லியே அடுத்த தலைமுறைக்கு ஒரு தவறான கருத்தை வந்து உருவாக்குவாங்க. அந்த செய்தி தான் இந்த இதில் வந்து இருக்கு. எல்லாம் இருக்கிற நான் எல்லாத்துக்கும் எல்லா முன்னேற்றத்துக்கும் நீ காரணமாக இருக்கிற, ஆனால் அதுக்கான பலன் வந்து ஒன்று அடையாமல் இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி இந்த கவிதையில் வந்து இருக்கு. என்னோட துணிச்சல் இருக்கு, நம்பிக்கை இருக்கு, ஆனாலும் ஏன் அவமானம் சந்திச்சிருக்கிற அப்படின்ற ஒரு செய்தி இருக்கு. சைக்காலஜிக்கலாக ஒரு புத்தகம், மனநலத்தை பற்றி ஒரு புத்தகம் படிக்கும்போது அதில் ஒரு செய்தி இருந்தது. எப்போ போராடுவாங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு மனிதன் தண்ணீர் பெற்றதான் போராடணும் எண்ணமே கொஞ்சம் வரும். தண்ணீர் உணவுலையாவது தண்ணீர் இருக்கணும், அப்போதான் போராடணுங்கிற ஒரு எண்ணம் வந்து வரும். உணவுக்கே அவன் போராடிட்டு இருந்தாக்கா அவன் பொது போராட்டத்துக்கு வரமாட்டான் அப்படின்னு ஒரு செய்தியை வந்து படித்தேன். உணவுக்கே வாழ்வதற்கே அவன் போராடி கொண்டு இருக்கும் பொழுதோ அவன் வந்து பொது போராட்டத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு குறையும் அப்படின்னு. அந்த தன்மையெல்லாம் பொருளாதாரமாக இருக்கிறதுனால எல்லா வழியிலையும் இருந்தும் எதிர்த்து கேள்வி கேட்காத ஒரு சூழல் இதில் இருக்கிறதா இருக்கு. அதுதான் என்னக்க விதைப்பதில்லை முட்களை, பகிர்ந்து கொள்கிறாய் நற்குணங்களை அன்போடு, ஆனாலும் கூட இருக்கிறாய் தீண்டத்தக்கதா. இதுதான் அந்த இது சொன்னது. பன்றிக்குட்டின் எப்படி இழிவு வந்து திணிக்கிறாங்களோ அது மாதிரி தலித் நாட்டு ஒரு இழிவு திணிச்சுனாலேயா அவர் வந்து இழிவாகவே பார்க்கப்படுகிறான் அப்படிங்கிற செய்தியை இந்த கவிதையில சொல்லியிருக்காங்க நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஒரு சில நல்ல கவிதைகள் இருக்கு, அது கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை இது. அம்பேத்கர் சொல்லுவார், மற்றவர்கள் உழைக்கிறதை விட 2 மடங்கு உழைத்ததுதான் ஒரு சாதாரண மனிதன் உயர்கிற அளவுக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து உயர முடியும் அப்படின்னு சொல்லுவார். ஒரு உயரத்துக்கு போடணும்னாக்கா மற்ற மனிதர்கள் உழைப்பதை விட 2 மடங்கு ஒடுக்கப்பட்ட மனிதர் உழைத்தோம்னா அந்த இடத்துக்கு அவனை போக விடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதை பற்றி அந்த சிந்தனை கவிதையை அவர் உள்வாங்கி எழுதியிருக்கிறாரோ அப்படின்ற மாதிரி வரும். தலைப்பு வந்து உயரம். எந்த வழியில் சென்று நீ அடைந்தாயோ அந்த வழியில் தான் சென்று வந்திருக்கிறேன் நானும் கூட. எந்த வழியில் சென்று நீ அடைந்தாயோ அந்த வழியில் தான் சென்று வந்திருக்கிறேன் நானும் கூட. பின் ஏன் உன் உயரம் இவ்வளவு சுலபமாக வானத்தையும் தொடு அளவுக்கு. ரொம்ப அற்புதமான கவிதை இது. எந்த வழியில் சென்று நீ அடைந்தாயோ அந்த வழியில் தான் சென்று வந்திருக்கிறேன் நானும் கூட. பின் ஏன் உன் உயரம் இவ்வளவு சுலபமாக வானத்தையும் தொடும் அளவுக்கு. பிறகு என் உயிரம் ஏன் இத்தனை குள்ளமாக நான் நிலத்தையும் தொட முடியாத அளவுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இது அனுபவங்கள்ல சில இடங்கள்ல நடக்கும். தனியார் நிறுவனங்கள்ல அரசு நிறுவனங்களோட ஒரே
மாதிரி இல்லாமல் கூட கூடுதலான திறமை இருந்தால் கூட தலித்துகள் வந்து அவர்களுக்கான அங்கீகாரம் வந்து மறுக்கப்படுறது. அது அனுபவபூர்வமாக தான் உணர்ந்தா தெரியும். இல்லைன்னா மற்ற சும்மா பேசுகிறாங்க அப்படின்னு தெரியும், நேரடியாக உணர முடியும். அது ஒரு அற்புதமான ஒரு கவிதையாக இருக்கு. இந்த தலைப்பு கவிதை போதும் பட்டாகிவிட்டது, பட்டது போதும் தான் தலைப்பு, நூல் தலைப்பு. அது உள்ள இருக்கிறது போதும் பட்டாகிவிட்டது நிறைய அப்படின்ற தலைப்பில் இருக்குது. எப்போது நான் பார்த்தாலும் துடைப்பம் அல்லது தகர டப்பாவை ஏதாவது கைகளில் இந்த உழைப்பு பற்றி சொல்கிற அந்த கவிதை. அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான நிறைய கடைசியில் இதுலேருந்து விடுதலை செய்யணும்னா என்ன, துன்பங்கள்லேருந்து விடுதலை செய்யணும் ஒரு வழியாக கடைசி போராட்டம் தான் அப்படிங்கிறது ஒரு குறியீடாக சொல்லியிருப்பார். போதும் பட்டாகி விட்டது நிறைய, மௌனமாக இருப்பது அர்த்தமற்றது, கல் அது இப்போது உதவும் துன்பப்படும் மக்களுக்கு. கடைசி அந்த போராட்டம் கூட்டுற மாதிரியான கல் அது இப்போது உதவும் துன்பப்படும் மக்களுக்கு. யார் வந்து ஒடுக்குறனோ அவன் மீது அந்த கல்லை வந்து எரி அப்படிங்கிற தன்மையில் அந்த கவிதையை வந்து அவர் முடிச்சிருக்கிறாங்க, அவர் எழுதியிருக்கிறாங்க. கடைசியாக ஒரு கவிதை நான் முடிச்சுக்கிறேன். எனது முன்னோர் அப்படிங்கிற அந்த ஒரு கவிதை இருக்கு. நீ சொன்னாய் பிரம்மாவின் பாதங்களிலிருந்து பிறந்தான் சூத்திரன் என்று, மேலும் தலையிலிருந்து பிராமணன் எனவும். அவர்கள் திருப்பி கேட்கவில்லை பிரம்மா எங்கிருந்து பிறந்தான் என. நீ சொன்னாய் சேவை செய்வதுதான் தர்மம் சூத்திரர்களுக்கு என. அவர்கள் கேட்கவில்லை பதிலுக்கு என்ன தருவாய் என. நீ இருந்தாய் மகிழ்ச்சியில் அடிமை கிடைத்தான் என. அப்படி சொல்லிட்டு அந்த இது கவிதை வந்து நீங்கள் போயிட்டே இருக்கும். இப்போ இது மாதிரியான அற்புதமான கவிதைகள் இருக்கு இதில். அப்புறம் முதல் கவிதை கூட பொதுவாக இந்த தலித்தியம் சார்ந்து கொஞ்சம் நுட்பமான செய்திகளை பேசுகின்ற கவிதையாக இருக்கு. அது இல்லாத சில இயற்கையை சார்ந்த ஒன்று ரெண்டு கவிதைகள் இருக்கு. முதல் கவிதையே மரம் பற்றியான ஒரு கவிதை, ஒரு நல்ல கவித்துவமான ஒரு கவிதை அது. மரமே இந்த பச்சையான இலைகள் உன் கிளைகளில் ஆடிக்கொண்டிருக்கும் வரைதான் மரம் எனப்படுவாய் நீ அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கவிதை இருக்கு. எனக்கு பிடித்த கவிதைகள் எல்லாமே நான் அதில் சொல்லிட்டேன். இப்போ நான் ஒரு வேண்டுகோளாக சொல்லணும் இல்லையா, இப்போ நான் இந்த படித்த கவிதைகள் எல்லாமே நம்முடைய மொழி நடையில் நமக்கு ஒரு மரபு இருக்கு. இப்போ அந்த மரபு வந்து நிறைய மீறி மொழிபெயர்ப்பில் தமிழ்லேயே பயன்படுத்துகிறாங்க. அது என்னென்ன தேவையில்லாமல் இந்த மற்றும் அதை வந்து போடுவாங்க. தாய் தந்தை தான், தாய் தந்தைன்னா இரவு பகலும் நமக்கு புரியும். ஆனால் தாய் மற்றும் தந்தை இரவு மற்றும் பகல் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு மோசமான தன்மைக்கு வந்துட்டு இருக்கு. அது மாதிரி இந்த இதில் இல்லை. இந்த உண்மை விதியை சில இடத்துல ரொம்ப சரி எத்தனை வந்தாலும் அடிக்கி சொல்லும்போது அந்த உண்மை விதியை பயன்படுத்தணும், அதை வந்து சரியாக பயன்படுத்துகிறாங்க. சில இடங்களில் மட்டும் இந்த எழுவாய் பயனில்லை அதற்கு வந்து மாற்றி போடும் பொழுதோ இயல்பாக படிக்கிற தன்மை வந்து குறையுது. அது கொஞ்சம் கவனமாக இருந்தாங்கன்னா அது இங்கிலீஷ் வாக்கியத்தில் இருக்கும்போதும் அது இருக்கிற மாதிரியே மொழிபெயர்க்கும்போது அது சிக்கல் வரும். அந்த சேன்ஸை புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய கருத்துக்களை மாற்றிட்டு சிக்கல் வராது அப்படின்னு நான் நினைக்கிறேன். மரமே நீ இருப்பாய் அதுவரை மரம் என்ன, இந்த இலைகள் உன்னுடன் இருக்கும் வரை. உதிர்ந்தவுடன் இலைகள் உன்னை சொல்ல மாட்டார்கள் மரம் என. இதில் அந்த சில சொற்கள் ரொம்ப மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க இல்லையா, அந்த படிக்கும்போது அந்த ஃப்ளோ வந்து தடைபடுறது அப்படிங்கிறது தான். ஒன்றும் இல்லை. ஆமாம், டைரக்ட் டிரான்ஸ்லேஷன். ஆமாம். உதிர்ந்தவுடன் இலைகள் உன்னை சொல்ல மாட்டார்கள் மரமணம் இல்லையா, இலைகள் உதிர்ந்தவுடன் உன்னை மரமணம் சொல்ல மாட்டார்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம படிப்பதற்கான அந்த மொழி வந்து நம்முடைய தமிழில் எழுதப்பட்ட மாதிரி இருக்கும். நான் சொன்னது சில கவிதைகளில் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது இது மாதிரியான சில இடங்கள் அதிகமாக இல்லை, சில இடங்களில் அது இருக்குது. அது என்னன்னா ஒரு சேன்ஸாக இருக்கும். அப்படியே அந்த வரிக்க மொழிபெயர்க்கும் போது இது ஒரு மொழிபெயர்ப்பில் நேரடியாக மொழிபெயர்க்காமல் படித்து விட்டு நாம் உள்வாங்கிக்கிட்டு மொழிபெயர்க்கும் போது அது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. மற்ற படிச்ச கவிதைலாம் அந்த நெருடல் இல்லை. இது மாதிரி சில கவிதைகளை மட்டும் அந்த நெருடல் இருக்குன்றதுக்காக அதை நான் சொன்னேன். மாதிரி இன்னொரு கவிதையில கூட அது மாதிரி சில இருக்கும். அது ஒன்றும் அதிகமா இல்லை. அது துக்கமாக இருக்கிற வயல் என்ற ஒரு கவிதை வரும். அதுல இருக்கின்றன பறவைகள் துக்கமாக, காடுகள் காலியானதான் அப்படின்னு வருது. இந்த இருக்கின்றன பறவைகள் துக்கமாக அப்படிங்கிறது இருக்கு. அதான் பறவைகள் துக்கமாக இருக்கின்றன அப்படின்னு படிச்சோம்னா நம்ம படிக்கும்போது ஒரு கூடுதல் நெருக்கமாக வரும் அப்படிங்கிறது. அதை மாற்றி மாற்றி போடும்போது நம்முடைய சிந்தனையில் இருக்கிற அந்த மொழி
வேகம் இருக்கு இல்லையா, அது வந்து தடைப்படுற மாதிரி இருக்கு நமக்கு. ஏன்னா மூளைங்கிறது மூளைக்குள்ள இருக்கிற டேட்டா அந்த நமக்கு இருக்கிற மொழி மரபோட புரிஞ்சுக்குது. அதுக்கு மாற்றி போடும் பொழுதோ கொஞ்சம் தடைப்படுறது, வேகம் தடைப்படுறது. சிறிது துக்கமாக இருக்கிறாள் அப்படிங்கிறது இருக்கிறாள் சிறுமி துக்கமாக அப்படியே தலையில மாற்றி பண்ணும்போது அந்த வேகமும் அந்த இது வந்து உணர்வு வந்து கொஞ்சம் தடைப்படுது. அது வேற ஒன்று இதுதான் சொல்ல வந்தது. இருக்கிறாள் சிறுமி துக்கமாக, எத்தனை நாட்கள் மரத்தை வைப்பால் தன் பிறந்த நாட்கள். இருக்கிறாள் சிறுமி துக்கமாக, சிறுமி துக்கமாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லும்போது வந்து கொஞ்சம் நெருக்கமா இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அது மாதிரி பறவைகள் இருக்கின்றன துக்கமாக, அதுவும் அப்படிதான் இருக்கின்றன பறவைகள் துக்கமாக அப்படின்னு நினைக்கிறேன். பறவைகள் துக்கமாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லும் பொழுதோ அந்த உணர்வு எனக்கு இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி தான் இதுதான் நான் கொஞ்சம் நெருக்கா நினைச்ச விஷயம். மற்றபடி நிறைய தலித் கவிதைகள் தமிழ்ல படிச்சிருக்கிற படிச்சிருக்கிறார். இதில் இருக்கிற அந்த சில கவிதைகள் உயரம் அது மாதிரியான சில கவிதைகள்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவத்தை வந்து எனக்கு கொடுத்தது. தொடர்ந்து அம்மையா அவர்கள் நிறைய ஒன்று எழுதணும். கல்வெட்டு சார்ந்து ஒரு முழு நாள் கருத்தரங்கமே கல்வெட்டு சார்ந்து ஒரு முழு நாள் கருத்தரங்கமே நடத்தினா கூட நல்லா இருக்கும். இன்னொரு விஷயம் சொல்லணும் மறந்துட்டேன். வேற முதல்ல அவங்க முன்னுரிமை அதை கொடுத்துருக்காங்க. அது அவங்களுடைய நிலைப்பாடு. அது நான் தவறுன்னு சொல்ல குறைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு தமிழ் பேரரசிரியராக அதுக்கு ஒரு மாற்று கருத்து எனக்கு வந்து இருக்குங்கிறது நான் பதிவு பண்ணிக்கிறேன். அடுப்பு மண்ணால் ஆனது, மண் குளத்தினுடையது, குளம் எஜமானுடையது, பசி ரொட்டிக்கானது, ரொட்டி தானியத்துக்கானது, தானியம் வயலினுடையது, வயல் எஜமானுடையது. இது நிறைய போயிட்டு திரும்ப திரும்ப அந்த எஜமான் சொல்லி பயன்படுத்திருப்பாங்க. கடைசி அது அவங்க கவிதை முடிச்சு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. இந்த கவிதையில் எஜமானன் என்ற இடத்தில் முதலாளி என்று போடலாமா என நினைத்தேன். முதலாளி என்ற சொல் வர்க்க வேறுபாட்டை சொல்கிறது. அது சாதியின் ஏற்ற தாழ்வு சொல்லாது என்று தோன்றியது. அது ஓகே, நான் ஏற்றுக்கிறேன். முதலாளின்னு போட்டால் அந்த சாதியை காட்டுறது வர்க்கம் தான் வந்துடுவாங்க. அதுக்கடுத்து அவங்க என்ன சொல்றாங்க, அதுதான் எனக்கு உடன்பட விஷயம். எசமான் என்று கூட கவிதை வழக்கு மொழியில் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எசமான் அதாவது ஒளிபெயர்ப்பு ஜாவ சாவா போற வழக்கம் வந்து கவிதையில் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா தமிழ் மரபுல நமக்கு கம்பரே சொல்லுவார். தொல்காப்பியத்தில் என்ன சொல்றாங்கன்னாக்கா வட சொல் கிளவி வட எழுத்து ஒரி அப்படின்னு ஒரு பார்த்தோம். வட சொல் கிளவி வட எழுத்து ஒரி. வட சொல்ல பயன்படுத்தும் போதோ அந்த வட எழுத்தை நீக்கிட்டு தமிழ் எழுத்துல பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தொல்காப்பியர் வழிகாட்டியிருக்கிறார் இல்லையா. வட சொல் கிளவி வட எழுத்து ஒரி. வட சொல்ல பயன்படுத்தலாம், ஆனா வட எழுத்து தவிர்த்து தமிழ் எழுத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. படிச்சு இவங்ககிட்ட அந்த குழப்பம் இருக்கு. ஒரு ஜூஸ்ன்னு சொல்றேன், ஊர்ல எப்படி சொல்லுவாங்க எனக்கு உண்மையாக நடந்தது. படிச்சாரு சொல்லணும் அந்த சொல்லு எப்படி சொல்லுவாங்க. நான் ஊருக்கு போகும் பொழுது காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒரு பெரியவர் போய் கடையில ஒரு சூசு போடுவா அப்படின்னாரு. அப்போதான் அடடா நாம தான் இப்படி பழமொழி கிடைக்காம எளிமையா அழகா அந்த ஜாவெல்லாம் இந்த ராஜா ராஜத்தின் இல்லையா, ராசா வாராசா எதிரி ராசா, அதுதான் இது வந்து பழைய தலைமுறை. இப்போ மாறும் பொழுது எல்லாமே மாறுது. அதே மாதிரி இந்த மற்றும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. இது இப்போ ஒரு 10 ஆண்டுகள் வந்தது. அப்போது முன்னாடியே கிடையாது. கலை அறிவியல் கல்லூரி தான். தாய் தந்தை இரவு பகல் சொன்னதை புரிஞ்சு போச்சு. தாய் மற்றும் தந்தை நீ மற்றும் நான்லாம் கிடையாது. நீயும் நானும் அந்த உம்மு போட்டு போற விதி அந்த மரபு இப்போ வந்து ரொம்ப செஞ்சு சில அந்த ஆங்கில வழி கல்வியிலிருந்து செஞ்சுச்சு தமிழ் மரபு தெரியாதவங்களுடைய அதனால வர்ற பெண்கள் அந்த மாதிரி அந்த உம்மு விதி கெட்டா வராங்க. நிறைய இடங்கள்ல இதெல்லாம் இல்லை. ஒரே ஒரு கவிதையை இதுக்காக ஒரு மொழிபெயர்ப்புல சின்ன கவிதை சார், வேற ஒரு மொழிபெயர்ப்பு. அதுல என்னன்னா அந்த மொழியை எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன எடுக்கிறது நல்லா இருந்தது அந்த கவிதை. இது எமிலி டிக்கின்சன் கவிதை, ஒரு சின்ன கவிதை தான். இதே நிதிலா அப்படிங்கிற ஒருத்தரும் ஸ்ரீரங்கம் காவோட 2 பேரும் ஒரே கவிதை மொழிபெயர்த்துருக்காங்க. இதுக்கு அதுக்கும் அந்த தமிழ் மரபு அது இல்லாத மரபு சொல்லுங்க, அதை ஈஸியாக புரிஞ்சதுக்கான ஒரு எடுத்துக்காட்டை அதை பார்க்குறேன். ஓர் இதயம் உடைந்து போவதை என்னால் தடுக்க முடிந்தால் நான் வாழ்வது வீணாகாது. ஓர் உயிரின் வாதையை போக்கவோ ஒன்றன் வழியை தணிக்கவோ மழங்கி விழும் ஒரு பறவை மீண்டும் அதன் கூடடைய உதவோ முடிந்தால் என் வாழ்வு வீணாகாது. ஓர் இதயம் உடைந்து போவதை என்னால் தடுக்க முடிந்தால் நான் வாழ்வது வீணாகாது. ஓர் உயிரின் வாதையை போக்கவோ ஒன்றன் வழியை தணிக்கவோ
மயங்கி விழும் ஒரு பறவை மீண்டும் அதன் கூடடைய உதவவோ முடிந்தால் என் வாழ்வு வீணாகாது. இது இரா மிதிலா மொழிபெற்றது. இதே கவிதையை மோகனநகன் மொழிபெற்றிருக்காரு. இதயம் ஒன்று உடைவதை என்னால் தடுக்க முடிந்தால் நான் வீணாக வாழ்ந்தவளாக மாட்டேன். ஒரு உயிரின் வேதனையை போக்கவோ அல்லது வலியை நீக்கவோ என்னால் முடிந்தால், மயங்கி விழுந்த பறவையை மறுபடியும் கூட்டில் சேர்க்க முடிந்தால் நான் வீணாக வாழ்ந்தவளாக மாட்டேன் அப்படி இவர் மொழிபெற்றிருக்காரு. இதுல எது சிறந்த மொழிபெயர்ப்பு தமிழ் வழிபட்டது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த முதல் கவிதை தான். ஏன்னா தமிழுடைய அந்த இலக்கண மரபு தான் உள்வாங்கி ரொம்ப அழகா வந்தாங்க. இந்த ஒரு இதயம் அப்படிங்கிறது இவர் இதயம் ஒன்று போட்டிருப்பாரு. அவங்க ஒரு இதயம் உடைந்து போவதை பின்னால் அந்த தமிழுடைய இலக்கண மரபை உயிரியத்துக்கு முன்னாடி ஓர் அப்படிங்கிறது பயன்படுத்துறாங்க. இன்னொன்று அல்லது மற்றும் தேவையில்லாம பயன்படுத்துறாங்க இல்லையா, இவரே அதை வந்து பயன்படுத்திருக்கிறாரு. ஒரு உயிரின் வேதனையை போக்கவோ அல்லது வலியை நீக்கவோ அப்படின்னு பயன்படுத்த அல்லது கூட பயன்படுத்துறாரு. ஆனா நமக்கு அப்படி பயன்படுத்த தேவையில்லை தமிழ் மரபு. இவங்க அழகா பண்றாங்க. ஒரு உயிரின் வாதையை போக்கவோ ஒன்றன் வலியை தணிக்கவோ அல்லதெல்லாம் கிடையாது, அப்படி கண்டினியூ வருது. அப்போ இது மாதிரி இன்னும் கொஞ்சம் நெருக்கமா எந்த மொழிபெயர்ப்பு நமக்கு நெருக்கமா தமிழை நம்முடைய மொழி எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்ல நினைச்ச விஷயம். இந்த நூலை படிக்க ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கும் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கும் சரணபாரதி அவர்களுக்கு நினைக்கிறதுக்கு அம்மா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தான் தெரிவிச்சுக்கணும். தொடர்ச்சியாக நிறைய பண்ணிட்டு இன்னும் உங்களுடைய மொழிபெயர்ப்புமே படத்தில் எதிர்பார்க்கணும். வாய்ப்புக்கு நன்றி. விரிவான விமர்சனங்களை வழங்கியிருக்கிறார்கள். ஒரு கவிதை விமர்சனம் என்பதை தாண்டி மொழிபெயர்ப்பினூடாக சென்று அதன் மொழிபெயர்ப்பில் என்னென்ன வகையாக நாம் செய்யலாம் என்று சொல்லி ஒரே கவிதையை இரு மொழிபெயர்ப்பாளர்கள் மொழிபெயர்ப்பிற்கு சொல்லி மொழிபெயர்ப்புக்கான சாத்தியம் என்ன என்பதையெல்லாம் சொல்லி இங்கே ஒரு அழகிய உரையாற்றிருக்கிறார். அவருடைய நிகழ்வு சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மொழிபெயர்ப்பு ஆசிரியர் கிருஷ்ணாண்டி அவர்கள் கேட்கிறார். ஒருவரும் சொல்லலைன்னா நான் அவர்களுக்கு எதிராகவோ இல்லை என்னுடைய கிராமத்திற்குள்ளேயோ நான் போட்டேன்னா அந்த கவிதையினுடைய உயிர் வந்து இல்லாமல் செத்து போயிடும் கவிதை. அப்போ நான் வந்து எப்படி அந்த சொற்களை பயன்படுத்தணும், எப்படி நான் வந்து நேரம் உயரமாக உட்காந்து சொற்களை போடக்கூடாது, எப்படி நான் அந்த கவிதைக்குள்ளே போயிட்டு அந்த சொற்களை தேர்ந்தெடுக்கணும், அந்த சொற்களுக்கு ஒரு சின்ன ஒரு சொல்லுக்கு 4 சொல்லுன்னா அதை என்ன சொல்ல பயன்படுத்தினா அதனுடைய உணர்வை நாம் மழுங்கடிக்காமல் இருக்கலாம், சாகடிக்காமல் கூட இல்லை, மழுங்கடிக்காமல் இருக்கலாம் அப்படிங்கிற யோசனையெல்லாம் நிறைய நான் பண்ணினேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை நூல் இது. அவருடைய கவிதையை ஒரு கவிதை தான் இந்த எஜமானன்னு சொன்ன கவிதையை தான் நான் முதல்ல பண்ணினேன். தலித்துடைய இன்றைக்கு முன்னணியில் இருக்கக்கூடிய தலித் எழுத்தாளர்களுடைய அம்பேத்கர் பற்றின பார்வையை நான் ஒரு நூலாக தொகுத்தேன். அதில் அந்த கவிதை வந்தது. எனக்கு ரொம்ப அதாவது ஒரு நேர்த்தியான கவிதையாக எனக்கு அது போட்டது. அப்போ அவரோட நூலை நான் தொடர்ந்து வாசிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த அவருடைய தன்மையில் அதை படித்தேன், அவருடைய கவிதையை படித்தேன், அதுக்கப்புறம் அவருடைய மற்ற சில விஷயங்கள் எல்லாமும் படித்தேன். அப்போ அந்த அவருடைய எண்ணத்தை அவர் எப்படி வெளிப்படுத்துகிறார், அந்த எண்ணத்திலேருந்து அவர் எப்படி வந்து அதை படைப்பாக்குறார் அப்படிங்கிறதெல்லாம் நான் ரொம்ப யோசனை பண்ணி தான் பண்ணினேன். ஆனால் இந்த கவிதை நான் ரொம்ப என்ன சொல்லுது முழுகி மொழிபெயர்ப்புன்னு சொல்லணும். இவர் சொன்னார் இல்லையா, அந்த சொற்கள் வந்து முன்னப்பின இருக்குன்னு. அதாவது உரைநடைக்கும் கவிதைக்குமான வித்தியாசமே அந்த சொற்கள் முன்னப்பின இருக்கிறது தான். நான் போய்கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் அது வந்து உரைநடை ஆயிடும். ஆனால் அந்த இடத்துல நான் போயிட்டு இருக்கேங்கிறது வேறு விதமாக சொல்லும்போது அது வந்து பயன்பாடுக்கு காதுக்கும் கவிதையாகவும் இருக்குங்கிறது என்னுடைய விஷயம். இன்னொரு நான் மொழிபெயர்க்கும் போதோ என்னுடைய கவிதைகள்லையோ நான்
ஓவியத்தில் என்ன குறை இருக்குது, இது இன்னொருடைய சொல்ல நான் வாங்கி சொல்லும் பொழுது நான் சொல்லியா சொல்றேன்னா சொல்லலையா, என்ன தப்பு பண்ணுறேன், என்னுடைய வேற்றுமைத்தனத்தை நான் அதில் காமிக்கிறேனா, இல்லை நான் வந்து அந்த எழுத்தாளருக்கு மட்டமாக நினைக்கிறேனா, எல்லாமே எனக்கு தேவையாக இருக்குது. அது எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டாரு. இனிமேல் தொடர்ந்து மொழிபெயர்ப்பேன். நான் தொடர்ந்து வந்து தலித் எழுத்துக்களை நான் மொழிபெயர்த்துட்டு இருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழில் ஹிந்தியில் தலித் மக்கள் எப்படி எழுதுறாங்க, அந்த பார்வை எப்படி இருக்குது, அது உலகளாவிய பார்வையாக இருந்தால் தமிழுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் தொடர்ந்து எழுதிட்டு இருக்கேன். ரவிக்குமார் எம்பி ரவிக்குமாருடைய தலித் இதழில் நான் தொடர்ந்து கட்டுரைகளும் கவிதைகளும் எழுதிட்டுருக்கேன். அது எனக்கு ரொம்ப என்ன சொல்றது, நம்ம ஏதோ ஒரு விஷயம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு நான் செய்ய வேண்டியிருக்கு. ஆனால் ரொம்ப பயந்துட்டே தான் இன்னும் செய்கிறேன். இன்னைக்கு என்னைக்கு வேணாலும் எனக்கு வந்து அதுலேருந்து மாற்று கருத்து வரலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பாக தான் நான் செய்கிறேன். ஏன்னா இந்த உள்வாங்கிக்கிறது வேற. அதாவது புருவத்தில் பட்டா கரைக்குமா கண்ணில் பட்டா கரைக்குமான்னு கேட்பாங்க ஒரு சின்ன பழமொழி. புருவத்தில் வந்து உங்களுக்கு இதுவோ ஒரு காரமோ பட்டா கரைக்காது, கண்ணில் பட்டா தான் கரைக்கும். எனக்கு புருவத்தில் தான் பட்டிருக்கு, கண்ணில் படலை. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நான் வந்து அந்த கண்ணில் பட்ட மாதிரி நான் உணரணும். அப்போ நான் வந்து அந்த மொழிகளை வந்து செய்யணும். ஒரு சொல்லையும் நான் தேர்ந்தெடுக்கும் போது நகையில் கல்வி படிக்கிற மாதிரி தான் அந்த ஒரு கவிதையை சொல்லியும் நான் படிக்கிறேன். நன்றி. மிக சிறப்பாக நேர்மையான ஒரு ஏற்புரை வழங்கியிருக்கிறார் கிருஷ்ணாணி அவர்கள். அவருக்கு நிகழ்வு சார்பாக நன்றியை தெரிவித்துள்ளோம். இதே ஓம் பிரகாஷ் வால்மீகியின் தன் வரலாறு எச்சில் 2 பாகமாக அந்த நாவலை வழங்கியிருந்தார். ஓம் பிரகாஷ் வால்மீகி ஒரு உயர் அதிகாரியாக இன்னும் என்ன சாதி இருக்கிறார், எவ்வாறெல்லாம் அவர் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார் என்பதை அந்த நாவலை சொல்லியிருக்கார் ஓம் பிரகாஷ். அவங்க தன் வரலாறு எச்சில் தெரிவித்தார். 2 பாகமாக வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப அருமையான நாவல். அப்படிப்பட்ட ஒரு கவிஞருடைய கதை கண்வரலாறு 2 பாகங்களாக இருக்குது. அது ரொம்ப அதெல்லாம் படிக்கணும். அந்த மாதிரியான கண்வரலாறு ஒரு பெரிய அதிகாரிகளுக்கு எவ்வளோ துன்பப்பட்டிருக்காரு அப்படின்றது தொடர்ந்து மொழிபெயர்ப்பு பணி விசாரணை செஞ்சுருக்காங்க. நன்றி. அடுத்ததாக முனைவர் அரங்கமல்லி அவர்கள் எழுதிய கலைஞரின் சிந்தனைகளை பாடிய சமத்துவம் என்ற கட்டுரை நூலுக்கு விமர்சன உரையாற்ற அன்புக்குரிய எழுத்தாளர் வேலூர் சிவராயன் அவர்கள். அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை பொது நூலக இயக்கம் சென்னை மாவட்ட நூலக ஆணைக்குழு கிளை நூலக கவிழர் திரு கிளை நூலக வாசக கட்டணம் கல்வெட்டு பேசுகிறது இதழில் தேநீரும் இலக்கியமும் இணைந்து நடத்துகின்ற மகளிர் தின விழா நிகழ்வுக்கு பொறுப்பேற்றிருக்கிற தலைவர் பொறுப்பேற்றிருக்கிற கவிஞர் சொன்னபாரதி அவர்களே, இங்கே வருகை தந்து நம்மை எல்லாம் பெருமைப்படுத்தியிருக்கிற வணக்கத்திற்குரிய எழுத்தாளர் கிருஷ்ணாணி அவர்களே, பேராசிரியர் முனைவர் அரங்கமல்லி அவர்களே, தத்துவ கவிஞர் துருவன் அவர்களே, நாலந்தா விஜயகண்ணன் அவர்களே, கவிஞர் ஆஸ் அவர்களே, கவிஞர் செல்வராஜ் அவர்களே, கவிஞர் விவேகானந்தன் அவர்களே, ஓவியர் மணி அவர்களே, கவிஞர் இனியா அவர்களே, மிக அற்புதமான உரையாற்றிய கவிஞர் சிங்கார சுந்தரன் அவர்களே, மிக சிறப்பான தன்னுடைய பழைய பனை ஓலை கவிதைகளை வாசித்த கவிஞர் முத்துக்குமார் சாமி அவர்களே, இதுவரை இப்படி ஒரு அற்புதமான விமர்சன உரையை கேட்டதே இல்லை என்று நினைக்கும் அளவுக்கு மிகச் சிறப்பாக விமர்சன உரையாற்றிய யாழினி முன்சாமி அவர்களே,
கவிஞர் செல்வராஜ் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள். பேராசிரியர் அரண் மல்லிகா அவர்கள் கலைஞரின் சிந்தனைகளில் பாலின சமத்துவம் புத்தகம் இதுதான். இந்த புத்தகம் எழுதியிருக்காங்க. கலைஞர் அவர்களை பற்றி பல்வேறு அறிஞர்கள் புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள், பல பெருமக்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய நினைவில் நீங்காத புத்தகம் என்று ஒன்றை குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் வார்த்தை சித்தர் பழமுதியார் எழுதிய வரலாற்று கலைஞர். அந்த புத்தகம் எழுதப்பட்ட ஆண்டு 1971 அல்லது 72 என்று நினைக்கிறேன். அந்த புத்தகம் வெளிவந்த ஓரிரு ஆண்டுகளிலேயே நான் அதை வாசித்தேன். அதை பல முறை வாசித்திருக்கிறேன். அதில் முதல் அத்தியாயமே முதல்வரிலே முதல்வர் முத்துவேல புதல்வர் என்றார். அந்த புத்தகத்திலே ஆங்கிலத்தில் கூட எழுதியிருப்பார். ஏன்னா அவர் ஆங்கில எழுத்தாளர் கூட. அந்த புத்தகம் வருவதற்கு முன்னே ட்ரம்பட்டின் கான் என்று ஒரு ஆங்கில புத்தகமும் எழுதியிருக்கிறார். அதில் ஆங்கிலத்திலும் கலைஞரின் புகழ் பாடியிருக்கிறார். இளம் வயதில் அதை படித்த போது அந்த மொழி அழகு, அந்த வர்ணனை அழகு, அந்த கவித்துவமான நடை இவையெல்லாம் என்னை வசீகரித்தன. ஆனால் இப்பொழுது யோசித்து பார்த்தால் அப்போது கலைஞர் ஆட்சிக்கு வந்து முதல் முறையாக அப்போதுதான் முதல்வராக இருக்கிறார். அதற்கு முன்னால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இறந்த போது அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல்வரானார். மக்களால் மேண்டேட் கொடுக்கப்பட்டு முதல்வரான அந்த ஆண்டிலேயே அந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அதில் சொன்ன அத்தனையும் உண்மையான புகழ்ச்சியா அல்லது வேறு ஏதாவது இசைக்கருவியின் ஓசையா என்ற சந்தேகம் இப்போ எழுதுகிறது. அதற்கு பின் அவருடைய அரசியல் நடவடிக்கைகளை பார்க்கும்போது அந்த சந்தேகம் உறுதிப்படுகிறது. பல பெருமக்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனா இப்போ நம்ம தலித் எழுத்தாளரை பற்றி வான்மீகி குறித்து நம்ம அம்மா எழுதியிருக்காங்க மொழிபெயர்ப்பு. கலைஞரை பற்றி ஒரு தலித் கவிஞர் மிகச்சிறப்பான ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். கன்னடத்தில் சித்தலிங்கையா என்கின்ற ஒரு அற்புதமான தலித் கவிஞர் ஊரும் சேரியும் என்கின்ற தன் வரலாறு நாவல் எழுதின ஒரு மிக மகத்தான எழுத்தாளர். அவரு ஒரு இப்போ இருந்தார், ஒரு 4 வருஷத்துக்கு நல்லா இருந்தார். 2023 நினைக்கிறேன், 2 வருஷத்துக்கு நல்லா இருந்தார். அவர் ஒரு 6 வருஷத்துக்கு மேல இந்து தமிழ் திசை வெளியிட்ட தெற்கிலிருந்து சூரியன் என்கிற புத்தகத்தில் ஒரு கட்டுரை எழுதும்போது எழுதுறாரு. சமஸ் தயாரித்த ஒரு புத்தகம். அதில் பல்வேறு பெருமக்கள் எழுதியிருக்காங்க. அதில் சித்தலிங்கரை குறிப்பிடுறாரு, நாங்கள் தலித் இலக்கியத்தை மராட்டிய மொழியிலிருந்து கற்றோம். ஆனால் எங்கள் தாய்மொழியை எப்படி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதை கலைஞரிடமிருந்து கற்றோம் என்று சொன்னார். இதை விட ஒரு முக்கியமான ஒரு பாராட்டு வேறு எதுவுமே இருக்க முடியாது. இந்த கூட்டத்தில் கூட இந்த சொர்ணபாரதி கிருஷ்ணாங்கனியோட இந்தி புத்தகத்தை, கிருஷ்ணாங்கனி மொழிபெயர்த்த இந்தி புத்தகத்தை முன்வைத்தது என்று ஒரு மிகச்சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டு. என்னன்னா, நாம் இருமொழி கொள்கையை தான் ஏற்கிறோம், மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறோம். ஆனால் அதே நேரத்திலே எந்த மொழியையும் நாம் வெறுக்கவில்லை என்பதற்கு இந்த கூட்டமே ஒரு அத்தாட்சி. மாற்று மொழிகளில், வேற்று மொழிகளில் சிறப்பான படைப்புகள் வந்தால் பாரதி சொன்னது போல சென்னிடிகளுக்கு பிடிக்கும் 7 கலைகள் கூட நீங்கள் சேர்த்திருவீர்கள் என்று பாரதி சொன்னது போல அந்த புத்தகங்கள் தமிழிலே வந்தால் அதை வாசிப்பதற்கும், அதை பாராட்டுவதற்கும், அதை விமர்சிப்பதற்கும், அதை ஏற்றுக்கொள்வதற்கும், அதை சபைகளிலே முன்வைத்து நாம் கொண்டாடுவதற்கும் தயாராக இருக்கிறோம் என்பதை இங்கே கவிஞர் சொர்ணபாரதி அவர்களும் கிருஷ்ணாங்கனி அவர்களும் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். நம்ம இங்கே அரங்கமல்லிகா பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவங்க பெண்களும் பெண்களுக்கான சொத்துரிமை, சுய உதவிக்குழு, பெண்களின் பொருளாதார மேம்பாடு, இலக்கியத்தின் தாய்மை, தமிழ் மொழியும் தாய்மொழி அணுகுமுறையும் என்று பல தலைப்புகளில் ஆய்வு செய்திருக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் இருக்கிறது. இந்த புத்தகத்தில் 10 அத்தியாயங்கள். எனக்கு நேற்று நானும் சொன்ன மாதிரியும் பாண்டிச்சேரி வரைக்கும் போயிருந்தோம். ஏன்னா என்னுடைய நியாயங்களின் பாதை நூல் அங்கே பரிசுக்கு புதுச்சேரி படைப்பாளர் இயக்கத்திலே தேர்வு பெற்றதற்காக ஒரு நண்பரோட போனோம். அது வழியில் ஆர்டிபிள் சொன்னால் கொண்ட கட்டிச்சு, அதனால அதிகமாக பேச முடியாது, மன்னிக்க வேண்டும். இந்த 10 தலைப்புகள் கலைஞரின் சமூக நீதி சிந்தனைகள், தமிழ் மொழியின் பெண்களும், நிலமும்
பாலின சமத்துவமும் கலைஞரும் மகளிர் சுய உதவி குழு திட்டமும் ஆலய நுழைவும் பெண் அர்ச்சகரும் பாலினமும் பட்ஜெட்டும் பட்டியல் பழங்குடி பெண்கள் தேவையும் எதிர்பார்ப்பும் தமிழகத்தில் மகளிர் திட்டமும் பட்டியலின பெண்களும் கலைஞரும் பாலின சமத்துவமும் தமிழ்நாடு பெண்களுக்கான புதிய வரைவு கொள்கை இப்படி 10 அத்தியாயங்கள் எழுதப்பட்டிருக்கு. இதில் வந்து திராவிடர் கழக தலைவர் வீரமணி அவர்கள் இந்த புத்தகத்துக்கு அணிந்துரை கொடுத்திருக்காரு. அந்த அணிந்துரையில் அவர் சொல்றார், என்ன ஒரு கேப்சல் மாதிரி இந்த புத்தகம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவருடைய மொழியில சொல்றாரு, சிறு குளிகையில் சக்தி வாய்ந்த மருந்து அடைப்பட்டு நோய் தீர்ப்பதை போல அரிய கருத்து புத்தகமாக கலைஞரின் 20ஆம் அறிவு ஆயுதங்கள் ஒன்றாக திகழ்கிறது. இந்த நேரத்தில் ஒரு வரலாற்று ரீதியான ஒரு விஷயத்தை திராவிட இயக்கத்தின் தேவை எப்படி முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பதிவு செய்வதற்காக ஒரு சம்பவத்தை நான் குறிப்பிடுகிறேன். தலைவர் வீரமணி அவர்கள் அவருடைய துணைவியாக மோகனம்பாள் உடைய அப்பா ரங்கசாமி என்று நினைக்கிறேன், பேர் எனக்கு தெரியாத, அவங்க அப்பா அம்மா 2 பேருமே கலப்பு திருமணம் சுயமரியாதை திருமணம் செஞ்சிருந்தாங்க 1934. அதாவது வீரமணியோட மாமனார் மாமியார். வீரமணியெல்லாம் பிறகு முன்னாலே கலைஞருக்கு 10 வயசு இருக்கும். அந்த இடத்துல வீரமணியோட மாமனாரும் மாமியாரும் கலப்பு திருமணம் செய்து கொள்கிறார்கள். 1934 நடந்த திருமணத்தை 1954 அந்த திருமணம் செல்லாது. ஏன்னு சொன்னால் தீ வளர்த்து மந்திரம் சொல்லி வைதிக திருமணம் செய்யாத திருமணங்கள் செல்லுபடியாகாது என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துவிட்டது. அப்படி தீர்ப்பளித்து விட்டால் அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் சமூகத்திலே என்னவென்று பெயர் சொல்வார்கள். இப்படியான ஒரு நிலைமை தான் இருந்தது. 1967 பேரறிஞர் அண்ணா ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சுயமரியாதை திருமணங்கள் செல்லுபடியாகும் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். அதுவும் அதற்கு முன்னால் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து திருமணம் செய்ய சுயமரியாதை திருமணங்கள் எல்லாம் செல்லுபடியாகும் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். இப்படிப்பட்ட மகத்தான சாதனைகளை செய்த இயக்கம் தான் திராவிடர் இயக்கம். அந்த திராவிடர் இயக்கத்தில் வந்த முத்தமிழர் கலைஞர் அவர்கள் ஒரு சம்பவத்தை நான் சொல்லிக்காட்ட வந்துடுறேன். சாந்தி சவுந்தரராஜன் அப்படின்னு ஒரு பெண், அவங்க ஆசிய விளையாட்டுப் போட்டியிலே தடகள விளையாட்டுப் போட்டியில முதல் பரிசு வந்தாங்க. அந்த பெண்ணை வந்து அந்த பரிசு தகுதி இல்லாதவங்க சொல்லிட்டு டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க வெற்றி பெற்றது. ஏன்னா அந்த பெண் வயசு வரல, ஒரு மெச்சூரிட்டி அடையாத பெண் அந்த பெண் என்று ஒத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு. ஆனால் ஏழை பெண்கள் அவங்களுக்கு வந்து போதிய ஊட்டச்சத்து இல்லை என்று சொன்னால் அவர்கள் பருவம் அடைவது இயற்கையிலேயே தடைபடும். பல ஆண்டுகள் ஆகும். 13, 14 வயசுல வர வேண்டிய பொண்ணு 18 வயசுல வந்து 20 வயசு கூட ஆகும். அது ஒரு முதல் கோளாறு தானே தவிர, அது ஹார்மோன் கோளாறு தானே தவிர அவர் பெண் இல்லை என்று சொல்லிவிட முடியாது என்று சொல்லினாலும் சமூகம். ஆனால் ஆதிக்க வர்க்கம் அந்த பெண்ணை டிஸ்குவாலிஃபை செய்துவிட்டது. கலைஞர் என்ன பண்ணாரு, அந்த பொண்ணை கொடுத்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறார், அம்மா நீ பெண் என்று உணர்கிறாயா? அந்த பெண் சொன்னாங்க, நான் பெண் என்று உணர்கிறேன். உனக்கு தான் பரிசு என்று சொல்லி அந்த பெண்ணுக்கு போவதற்கு திருவாரூரில் தடகள பயிற்சி நடத்தும் அந்த ஆசிரியராக அந்த பணியை அந்த பெண் பணி செய்து கொண்டிருந்தார். இத்தகைய கலைஞரை பற்றி அற்புதமாக நம்முடைய பேராசிரியர் காலமொழியாக இருக்காங்க. இதில் கலைஞர் செய்த முக்கியமான சாதனைகள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது சமத்துவம். ஏன்னா இந்தியா ஒரு நாடு அல்ல, இந்தியா 2 நாடு, ஊர் என்று உண்டு, பேர் என்று உண்டு, எல்லா இடங்களிலும் இந்தியா 2வது இடமாக இருக்கிறது. அந்த பிளவை நீக்க வேண்டும் என்று சொன்னால், அனைத்து ஜாதியினரும் ஒன்றாக சேர்ந்து வசிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு குடியிருப்புகள் கட்டப்பட வேண்டும். சமத்துவம் என்ற குடியிருப்புகள், ஏன்னா ஜாதி இந்துக்கள் வாழ்கின்ற தெருக்களிலே இன்றைக்கு கூட பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் கூட தலித்துகள் போய் அங்கே வீடு வாங்க முடியாது, நிலம் வாங்க முடியாது, வாடகைக்கே போக முடியாது, கடம்பூர்லேயே முடியாது. பல தோழர்கள் தலித் தோழர்கள் தங்களை ஒரு பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்தவர்களாக சொல்லிக் கொண்டுதான் வீட்டு வாடகைக்கு போகிறார்கள். அப்படியான சூழல் இருக்கிறது. மயிலாப்பூர் மாமரம் பக்கத்தில் வெஜிடேரியன் ஒன்லி அப்படின்னு சொல்கிறார்கள். அதில் கூட ஒரு அர்த்தம் இருக்கிறது. உணவு பழக்கம் உருவாகின் காரணமாக, அது ஜாதி விலக்கல்ல, உணவு உருவாகின் காரணமாக அவர் விலக்குகிறார்கள் என்று சொல்லலாம். அது ஒரு லாஜிக் இருக்கிறது.
இங்கே அதே உணவை சாப்பிடும் ஒருவர் தலித்துகளுக்கு வீடு கொடுக்க மறுக்கிறார், இஸ்லாமியர்களுக்கு வீடு கொடுக்க மறுக்கிறார் என்ற நிலைமை தான் இருக்கிறது. ஆனால் தந்தை பெரியார் சமத்துவபுரம் என்று கலைஞர் அவர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். இந்த திட்டம் இது விரிவாக அரங்கநிலை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இது நமக்கெல்லாம் நாம எல்லாருக்குமே என்ன நினைப்போம்னா, உலகம் முழுக்க நடந்து கொள்கிற ஒரு தலைவர் ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறார் என்றால் அந்த தலைவர் மிகச்சிறந்த சிந்தனையாளர், அவர் மூளையில் உதித்த திட்டம் தான் இது, அப்படி என்று தான் நம்புவோம். ஆனால் அந்த திட்டத்திற்கு பின்னால் இருக்கிற ஒரு வரலாற்று உண்மையை பேராசிரியர் அரங்கநிலை அவர்கள் தெளிவாக இருக்கிறார். கிருஷ்ணதாஸ் காந்தி அவர்கள் அப்போது தலைமைச் செயலாளராக இருந்தார். அவர் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு கலைஞரை பார்த்து, ஐயா இப்படி ஒரு திட்டம் நாம் அந்த ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு, ஹவுசிங் போர்டு என்றெல்லாம் கட்டுகிறோம் அல்லவா, அதிலே அனைத்து மக்களும் அனைத்து ஜாதியினரும் சேர்ந்து வசிப்பதற்கு திட்டம் கொண்டு வரலாமே என்று சொல்லும்போது கலைஞர் அதை ஏற்றுக்கொள்கிறார். அதுதான் எப்பொருள் யார் யார் வாய்க்கேட்டு அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. அவர் சொன்னார் என்பதற்காக மறுக்கவில்லை, அது மிகச்சிறந்த திட்டம் என்பதற்காக ஒரு அறிவாளி சொன்னதை இன்னொரு அறிவாளி ஏற்றுக்கொள்கிறார். ஆக அந்த திட்டத்திற்கு பின்னால் உள்ள ஒரு அறிஞரை இவரை அடையாளப்படுகிறார். இதுதான் ஒரு இலக்கியவாதிகளுடைய கடமை. எல்லோருக்கும் தெரிந்த தலைவர், உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் எல்லாம் அறிந்த ஒரு தலைவரை அறிமுகப்படுத்துவது மட்டுமல்ல இந்த நூல், அதற்கு பின்னால் இருக்கிற சில உண்மைகளையும் சொல்ல வேண்டும் என்ற அந்த நியாயமான நேர்மையோடு இவர் செயல்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சொத்து பெண்களுக்கு 1989 தான் சொத்துரிமை வந்தது. அந்த விஷயத்தை ரொம்ப நல்லா தெளிவாக சொல்லியிருக்காங்க, மிக விரிவாக எழுதியிருக்கிறார்கள். இந்த சொத்துரிமையை பார்க்கும்போது அம்பேத்கர் இந்துலாவை கொண்டு வந்தார். அந்த இந்துலாவை கொண்டு வரும்போது நாடாளுமன்றத்திலே மிக பயங்கரமான எதிர்ப்பு ஏற்பட்டது. காங்கிரஸ் கட்சி தான் அன்றைக்கு வந்து பாஜக கிடையாது, ஆனால் ஆர்எஸ்எஸ் இருந்தது. ஆனால் காங்கிரஸ் கட்சி என்பது அங்கே எல்லா கொள்கைவாதிகளும் இருப்பார்கள். அங்கே சிவப்பு சந்தையா கம்யூனிஸ்டுகள் இருந்தார்கள் காங்கிரஸுக்குள்ளே. பிற்காலத்தில் மோகன்குமார் மங்கலம் அங்கே போனார். மிக சிறந்த கம்யூனிஸ்டுகள் என்று அறியப்பட்டவர்கள்லாம் காங்கிரஸுக்கு போனார்கள். சோசியலிஸ்டுகள் காங்கிரஸில் இருந்தார்கள். மிக தீவிரமான இந்துத்துவ சிந்தனை உள்ள மேலாதிக்க ஜாதி ஆதிக்க உணர்வுள்ளவர்களெல்லாம் காங்கிரஸில் இருந்தார்கள். ஒரு சம்பவத்தை நான் சொல்லி காட்ட வந்துடுறேன். நம்ம பனாரஸ் பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் அவரே வந்து அவரை பற்றி மகாத்மா காந்தி எழுதியிருக்கிறார். அவர் மிகச்சிறந்த அறிஞர் தான். ஆனால் என் கையால் தூட்ட தமிழர்கள் அவர் தண்ணீர் குடிக்க மாட்டார் என்று காந்தி வேதனையோடு சொல்லியிருக்கிறார். இது ஒரு சம்பவம். அதே மாதிரி டாக்டர் ராதாகிருஷ்ணன், டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. காந்தி ராஜேந்திர பிரசாத் வீட்டுக்கு போகிறார். அப்பொழுது காந்தி யாராலும் அறியப்பட்டவர் அல்ல, தென்னாப்பிரிக்காவிலிருந்து வந்திருக்கிறார். காங்கிரஸ் பிரமுகர்களுக்கு மட்டும்தான் அறியும். அவர் ராஜேந்திர பிரசாத் வீட்டுக்கு போது இனத்தடியிலே குளிப்பதற்காக பக்கெட் கேட்டபோது பிரசாத் அவர்களின் வேலைக்காரர்கள், வீட்டு வேலைக்காரர்கள், இவர் எந்த ஜாதியை சேர்ந்தவரோ என்று அவருக்கு பக்கெட் கொடுக்க மறுத்தார். இந்த சம்பவத்தை காந்தி எழுதிவிட்டார். அவர் நடத்திய அறிஞர் பத்திரிகையை எழுதிவிட்டார். இப்படியாக ஒரு பிற்காலத்தில் மிகப்பெரிய அவமானம் ஏற்பட்டது. நான் அந்த இனத்துக்கு போனதும் நான் குளிக்கும் போது அந்த தண்ணீர், நான் என்னுடைய துணியை துவைக்கும் போது அது அந்த துணியை அலசும் போது அந்த தண்ணீர் தங்கள் மீது பட்டு தாங்கள் தீட்டாகிடுவோம் என்று ராஜேந்திர பிரசாத் வீட்டு பணியாளர்கள் அங்கிருந்து ஓடிவிட்டார்கள் என்று காந்தி பதிவு செய்திருக்கிறார்கள். இதற்கு ராஜேந்திர பிரசாத் வந்து ஒரு பதில் சொல்லியிருக்கார், சாதிப்பு சொல்லியிருக்கார் அவருடைய வாழ்க்கை வரலாறு. அது அதை விட அபத்தமாயிடுச்சு. அவர்களுக்கு காந்தி அவர்கள், மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர்கள் ஒரு வழக்கறிஞர், காங்கிரஸ் கட்சியின் முக்கியமான தலைவர் என்று தெரியாது, அவர் யாரோ ஒரு விவசாயி என்று நினைத்து விட்டார்கள் என்று பதில் சொல்கிறார். ஆக விவசாயி என்றால் அவமானப்படுத்தலாம் என்பது போல நம்முடைய நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தவர் எழுதியிருக்கிறார். இப்படியான கொடுமைகள் தான் நடந்தது. அந்த கொடுமைகள் எல்லாம் எதிர்த்து மிகச்சிறந்த வெற்றியை பெற்ற ஒரு இயக்கமாக தான் திராவிட முன்னேற்ற கழகம் வெளிப்படுத்துறது. இப்படி பல விஷயங்களை சொல்ல முடியும். ஆனால் இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இந்த புத்தகம் ஏற்கனவே வளங்குறிஞ்சான் ஆரம்பிச்சேன், நான் முடிச்சுக்கிறேன். வளங்குறிஞ்சான் ஆரம்பிச்சேன். வளங்குறிஞ்சானுடைய புத்தகத்தை முழுவதும் படிக்கும்போது அது முழுக்க முழுக்க ஒரு புகழாரம் சொல்லி எப்படியாவது பதவி வாங்கி விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு எழுதப்பட்ட புத்தகம் தான் என்பதை இப்போது புரிகிறது. பல பெருமக்கள்
தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி புகழ்ந்து எழுதியிருந்தாலும் கூட அந்த புகழ்ச்சியிலே வெறும் புகழ்ச்சி மட்டும்தான் இருந்தது. ஆனால் அரங்கமல்லிகை எழுதியிருக்கிற இந்த புத்தகத்திலே உண்மையான தகவல்களை வெளிப்படையாக நேர்மையாக பதிவு செய்ததோடு அதே நேரத்திலே அவர் விமர்சிக்க வேண்டிய விஷயங்களை விமர்சித்திருக்கிறார். எப்படியான அனைத்து மக்களுக்கும் சமமான பங்களிப்பு கிடைக்கவில்லை என்பதையும் தொற்று காட்டியிருக்கிறார். அது மிக நுட்பமாக வாசிப்பவர்களுக்கு மேற்குமே புரியும் முடிந்ததில்லை. அவர் அந்த சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதற்காக அவருக்கு மிகப்பெரிய வணக்கத்தை பாராட்டையும் நாம் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறோம். அடுத்து இன்னொன்று என்னவென்று சொன்னால், இதுவரை எழுதப்பட்ட புத்தகங்கள் எல்லாமே கலைஞர் பற்றி எழுதிய புத்தகங்கள் அரசியல் மொழியில் எழுதப்பட்டது. முதல் முறையாக ஒரு கல்வியாளரின் மொழியில் எழுதப்பட்ட ஒரு புத்தகமாக இது இருக்கிறது. இந்த கல்வியாளர் மொழியில் எழுதப்பட்டது மட்டுமல்லாமல் அவர் ஒரு முனைவர் என்ற காரணத்தினாலும் அவர் ஒரு ஆய்வறிஞர் என்ற காரணத்தினாலும் அந்த ஆய்வு பார்வையிலே அந்த அனைத்து விவரங்களின் புதிய ஒரு அடிப்படையிலே சொல்லியிருக்கிறார். பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 20-30 பக்கத்துக்கு அந்த இதுவெல்லாம் எழுதியிருக்காரு. புள்ளி விவரங்கள் கட்டளை இப்படி போட்டிருக்காரு. ஆக ஒரு டெக்ஸ்ட் புக்காக இருக்கக்கூடிய தகுதி படைத்த ஒரு புத்தகமாக இந்த புத்தகத்தை கலைஞரின் சிந்தனைகளில் பாலின சமத்துவம் என்ற இந்த புத்தகத்தை எழுதிய பேராசிரியர் அரங்கமல்லிகை அவர்களுக்கு வாழ்த்துக்களை வணக்கங்களையும் சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். அவர்கள் மிக சிறப்பான முறையில் இந்த நூலில் உள்ளார்ந்த கருப்பொருளை நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறார். பல்வேறு திட்டங்கள், சமத்துவம், மகளிர் குழு, சொத்துரிமை போன்ற பல்வேறு விஷயங்கள் ஒவ்வொரு கட்டுரையுமே தனித்தனியாகவே ஒரு ஆய்வுக்கட்டுரையாக வடித்திருக்கிறார். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நானும் பார்த்தேன். நிறைய பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்டுதோறும் எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது, இந்த திட்டங்களுக்கு என்பதெல்லாம் அவர் குழுவத்தோடு குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வழியாக எழுதி சொன்னது போல கலைஞரின் வரலாற்றை வருங்காலத்தில் ஆய்வு செய்கிற மாணவர்களுக்கு இது ஒரு துணை நூலாக பயன்படும் ஒரு அற்புதமான நூலாக அமைந்திருக்கிறது. அதோட வெளியில் அம்மாந்த நன்றியை சொல்லி முனைவர் அரங்கமல்லிகை அவர்களை ஏற்படும். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை பொது நூலக இயக்ககம், சென்னை மாவட்ட நூலக ஆணைக்குழு, இணை நூலக வாசக வட்டம், கபிலர் தெருவில் இயங்கக்கூடிய இந்த நூலகத்தில் மகளிர் தினத்தை முன்னெடுக்கக்கூடிய கல்வெட்டு பேசுகிற ஆசிரியர் மதிப்பிற்குரிய தோழர் கலைஞர் சொர்ணபாரதி அவர்கள் தேனிலும் இலக்கியமும் என்ற ஒரு அமைப்பை தொடங்கி இதை 2வது கருத்தரங்கமாக மிகச் சிறப்பாக நடத்தியிருக்கிறார். பார்வையாளர்கள் மிக குறைவு அப்படிங்கிற ஒரு செய்தி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட வந்திருக்கக்கூடிய நான் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த எழுத்தாளர், மூத்த பெண் எழுத்தாளர், என்றைக்கும் என் அன்பிற்கு உரியவர் கவிஞர் விஷாலினி இருக்கிறார்கள். மதிப்பிற்குரிய இப்பொழுது இங்கே விமர்சனம் செய்த மிகச்சிறந்த ஒரு நடுநிலையோடு ஆய்வு செய்யக்கூடிய அற்புதமான எழிலரசு இருக்கிறார்கள். எது எனக்கு சரியாக இருக்கிறதோ அது நான் சரியாக நிற்பேன் என்று சொல்லக்கூடிய அற்புதமான நண்பர் யாழினி இங்கே இருக்கிறார். மிக பிரம்மாண்டமாக கவிதையிலே ஒரு பெரிய பாய்ச்சலை வார்த்தைகளால் புறம் போடக்கூடிய அற்புதமான தம்பி சுகுமாரன் இங்கே இருக்கிறார். செல்லி மூலமாக அறிமுகமான ஆசு இங்கே அமர்ந்திருக்கிறார் எழுத்தாளர். எனக்கு சிலருடைய பெயர் தெரியவில்லை. ஜலாலுதீன் ஒரு நோட்டு தண்ணி கொடுத்ததுக்காகவே அவருக்கு நான் நன்றி சொல்றேன். நான் சாப்பிட்டதே இல்லை இதுவரையில். ரொம்ப ஏதோ ஒரு நாள் குருஸ்தாஸ் காந்தி வீட்டில் சாப்பிட்டுருக்கேன். இதையெல்லாம் மிக அழகாக படம் எடுத்து உலகத்துக்கு அனுப்பி கொண்டு இருக்கக்கூடிய அன்பு நண்பர் முக்கு இங்கே இருக்கிறார். ஐயா உங்க பேர் சொல்லுங்க. துருவன் ஐயா
விவேகானந்தன் உங்க பேர் ஆசுகவி இனியா. ஆசுகவி இனியா. அங்க 2 பேர் ஐஏஎஸ் கடமை நிறைய மணி இருக்கிற பேர் கூட சொல்லலைன்னா நல்லா இருக்காது. அதனால இந்த நல்ல நேரத்தில் மகளிர் தின விழா என்பது இன்றைக்கு உலகம் முழுவதுமாக நடந்து கொண்டிருக்கிறது. அது விழா இல்லை, அது ஒரு நினைவுபடுத்துதல் தான். ஒரு அரை துண்டு ரொட்டிக்காகவும் 1/4 டம்ளர் தேநீருக்காகவும் மூச்சு விட முடியாமல் பஞ்சாலைகளில் பணியாற்றிய பெண்கள், அவர்களினுடைய போராட்டம் இன்றைக்கு உலகம் முழுவதுமாக 8 மணி நேரத்திற்கு நாம் உழைப்பதற்குரிய ஒரு தகுதியை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் விட்ட பிச்சை என்றுதான் நாம் அதை பார்க்க வேண்டும். அப்படியான இந்த மகளிர் தின விழா நாளில் 2 பெண் ஆளுமைகளை அழைத்து அவர்களினுடைய எழுத்துக்களை இங்கே விமர்சனம் செய்திருப்பதுதான் உலக மகளிர் தினத்திற்கான ஒரு நன்றியாகவும் அடையாளமாகவும் நான் பார்க்கிறேன். இதை ஆண்கள் விமர்சித்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் ஒரு சமமான பார்வை, ஆணும் பெண்ணும் சமம் என்ற இந்த தத்துவத்திற்கான தேவையை இந்த அரங்கம் இன்றைக்கு வழங்கியிருக்கிறது. அந்த வகையில் சொன்ன வார்த்தைக்கு என்னுடைய சிறந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். அதனால் எங்கள் கூட்டங்கிறது இப்ப கவலையே இல்லை. எனக்கு முன்னால் கவிஞர் கிருஷாங்கினுடைய அந்த ஓம் பிரகாஷ் இந்தி மொழிபெயர்ப்பு கவிதையை மிக நேர்த்தியாகவும் நிதானமாகவும் ஒரு மொழிபெயர்ப்பு கவிதையை எப்படி வாசிக்க வேண்டும், அதன் மீது எப்படி விமர்சனம் வைக்க வேண்டும் என்பதை முனைவர் யாழினி முனுசாமி அவர்கள் அவருக்கே உரிய பாணியில் ரொம்ப தரமான ஒரு விமர்சனத்தை தந்திருக்கிறார். அதனால அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அது மாத்திரம் இல்லை, ஒரு நூலை விமர்சிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய நல்லவற்றையும் நல்லவற்றையும் சொல்லுவதற்கான ஒரு முகாந்திரம் இருக்கிறது. முகஸ்துதிக்காக ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டாமல் அதில் உள்ள பொய்களை சுட்டிக்காட்டி இது கவிதைக்கான ஒரு டோன் அல்ல, அல்லது வரக்கூடாது மற்றும் வரக்கூடாது, இது வந்து கவிதைக்குரிய ஒரு டோன் அல்ல, எது கவிதை எது புது கவிதை, கவிதைக்கான பாடுபொருள் எப்படி வர வேண்டும், இலக்கிய மரபை நாம் எந்த நேரத்திலும் எழுந்துவிடக் கூடாது என்ற ஒரு எச்சரிக்கையை ஒரு படைப்பாளருக்கு ஒரு திறனாய்வாளர் கொடுப்பது என்பது நிச்சயமாக தேவை. என்னை பொறுத்தவரையும் இதே விமர்சனத்தை நீங்கள் வேற ஒரு மேடையிலும் பேச வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இப்போ மாணவர்கள் அந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் இது குறிப்பாக நீங்கள் நீண்ட ஒரு கட்டுரையாக எடுத்து ஒரு பெரிய புத்தகம் பேசுவது போலையோ அல்லது உங்கள் உணர்வு போலையோ அந்த பத்திரிகைக்கு நீங்கள் அனுப்ப வேண்டும் என்று நான் கேட்கப்படுகிறேன். அதே போல இன்றைக்கு மும்மொழி கொள்கை மீதான ஒரு பெரும் பாய்ச்சல், ஒரு சாடல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் ஹிந்தி மொழியிலிருந்து தமிழ் மொழிக்கு கொண்டு வந்த ஒரு நூலை விமர்சிக்கலாமா என்ற ஒரு கேள்வி எழுவது இயல்புதான். ஆனால் என்னை பொறுத்தவரை நானுமே எந்த ஒரு மொழியையும் எதிர்க்கக்கூடியவன் இல்லை. தமிழ் பேராசிரியராக இருந்தாலும் தமிழ் மொழி மீது பற்றி இருந்தாலும் கூட நானும் ஹிந்தி படித்திருக்கிறேன். பேச தெரியாத எழுதுவேன், படிப்பேன், புரிஞ்சுக்குவேன். அந்த அளவுக்கு அது உண்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் பிற மொழிகளில் இருக்கக்கூடிய இலக்கிய ஒரு படைப்பை, இலக்கியத்தினுடைய தரத்தை மற்றொரு மொழிக்கு கொண்டு செல்ல வேண்டியது அவசியம், காலத்தினுடைய கட்டாயம் என்ற அடிப்படையில் கவிஞர் கிருஷாங்கினி முன்னெடுத்திருக்கிற அத்தனை உழைப்பும் நான் வந்து ரொம்ப 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 நான் மதிக்கிறேன். அவங்க பிறவியில பிராமணராக இருந்தாலும் கூட நான் அப்படி அல்ல. நான் எப்பொழுதும் ஒடுக்கப்பட்டவர்கள் மத்தியில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதற்கான சாட்சியமாக அவர்கள் புத்தாபிஸ் தம்மா என்ற நூலை மிக அழகாக தமிழ்படுத்தி தந்திருக்கிறார்கள். அம்பேத்கருடைய வால்யூம்ஸ், அம்பேத்கருடைய எழுத்துக்களை தமிழில் தருவதற்கும்
அதே போல பௌத்தத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை தமிழில் தருவதற்கும், இன்னும் கூட மணிமேகலையில் இருக்கக்கூடிய பாலி சொற்களை மொழிபெயர்க்க வேண்டும் தமிழில் என்று அவர்கள் என்னை கேட்டுக்கொண்டார்கள். அதை அடுத்த கட்டமாக செய்யலாம் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அப்படியாக பௌத்தத்துக்கும் அவர்களுக்குமான தொடர்பு, அம்பேத்கருக்கும் கிருஷ்ணாங்கிரிக்குமான தொடர்பு, கிருஷ்ணாங்கிரிக்கும் இந்த சமூகத்திற்குமான தொடர்பு என்ற 3 கோணத்தில் அவர்களுடைய படைப்பு என்பது ஒரு முன்னத்தியராக தமிழ் இலக்கிய சூழலில் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக தலித் இலக்கிய சூழலில் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நூலை மொழிபெயர்ப்பதற்காகவும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய நூல் கலைஞரின் சிந்தனைகள் பாலியல் சமத்துவம் என்ற இந்த நூல் ஒரு கட்டாயத்தின் பேரில் எழுதப்பட்ட ஒரு நூல். 100 பேர் எழுதணும், அது நீங்களும் எழுதணும்னு சொன்னாங்க. எனக்கு உண்மையாவே கலைஞரை இப்படி எழுதுவேனா அப்படிலாம் எனக்கு தெரியாது. எழுதி கொடுத்தே ஆகணும்னாங்க. மனமனமனு உட்காந்து அதை சில தரவுகள் எல்லாம் எடுத்து எழுதும்போது தோழர் எழிலரசு சொன்ன மாதிரி இது வெறும் வாழ்த்துறையாக அமைஞ்சிடக்கூடாது என்ற ஒரு கவனத்தோடையே நான் அதை எழுதுவேன். குறிப்பாக அந்த தரவுகள் கொடுக்குற அந்த புள்ளி விவரம் கொடுத்துருக்கிறது அவர்களுடைய ஆட்சியில், திமுக ஆட்சியில் 3 ஆண்டுகள் அவர்கள் கொடுத்திருக்கிற அந்த திட்டங்களில் மிக பிரமாண்டமான திட்டங்கள் தலித்துகளுக்கு இருக்கு. ஆனால் அந்த திட்டங்கள் முறையாக போய் சேர்ந்திருக்கிறதா என்பதை கலாய்வு செய்தாங்க. லாயரா கல்லூரியில் கலாய்வு செய்தாங்க. அந்த கலாய்வு செய்தவர்களிடம் நான் பெற்றேன் அந்த கருத்துக்களை. எனக்கு வேணும், தகவல் வேணும், நான் பதிவு பண்ணணும் என்று கேட்ட பொழுது அங்கிருக்கிற சமூக கண்காணிப்பதற்குடைய இயக்குநராக இருந்த அருள் தந்தை குமார் அவர்கள் உடனடியாக அந்த தகவல்களை எனக்கு தந்து உதவினார். படித்து பார்க்கும் பொழுதுதான் தெரிகிறது போய் சேரவில்லை என்ற ஒரு யதார்த்தம். இப்போ இதன் பிறகு 2021 தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் இந்த புதிய பெண்களுக்கான வரைவு 2021 கிட்டத்தட்ட ஒரு ஆங்கிலத்தில் ஒரு 80 பக்கம் 60-70 பக்கம் இருந்தது ஆங்கிலத்தில். அந்த நியூ விமன் பாலிசி 2021 மொழிபெயர்க்கணும்னு சொல்லி எனக்கு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற மகளிர் இயக்குநராக இருந்த மேலாள் துறை தலைவர் முனைவர் மணிமேகலை அவர்கள் தமிழ் படுத்தி கொடுக்க முடியுமா, மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆங்கிலத்தில் இந்த உரை கொடுத்துருக்காங்க, அதை தமிழ் படுத்தி தர முடியுமான்னு கேட்டாங்க. அப்போ நான் கண்டிப்பாக நான் செய்து தரேன் அப்படின்னு. அப்படி மொழிபெயர்க்கப்பட்ட என்னால் மொழிபெயர்க்கப்பட்டது தான் அந்த பெண்களுக்கான வரைவு 2021. நானும் மொழிபெயர்த்திருக்கேன். அரசு சார்பாகவும் அவர்கள் ஒரு தடவை வச்சு மொழிபெயர்த்திருக்காங்க. ஆனால் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது ரொம்ப எளிமையான ஒரு மொழி நடையில் என்னோட இருந்ததுனால அரசாங்கம் என்னுடைய இதை கேட்டு வாங்கி கொண்டது. அதன் பிறகு 2022 கலைஞர் எழுதுவோம் விருது கமிட்டியில் என்னையும் ஒரு உறுப்பினராக தமிழக முதல்வர் சேர்த்த பொழுது நன்றி தெரிவிக்கிற விதமா நானே அந்த குழுவர் அந்த எழுத்தாளர் பேராசிரியர் அருணன், பர்வீன் சுல்தானா, நாங்கள் 4 பேரும் நேராக போய் நன்றி சொல்ல போகவில்லை. இந்த நூலையும் நான் இந்த மொழிபெயர்ப்பு செய்த அந்த வரைவையும் எடுத்து கொடுத்து ஐயா நீங்கள் செய்திருக்கீங்க, ஆங்கிலத்தில் கொடுத்தீங்க, நான் தமிழில் கொடுத்தீங்க என்று சொல்லி அவர்கிட்ட திரும்ப கொடுத்தது. மகளிருக்கான பட்ஜெட் அப்படிங்கிறது தமிழக சட்டசபையில் கண்டிப்பாக அது ஒரு பேர் ஒலியோடு நடைமுறைப்படுத்த வேண்டும். அதற்கான ஒரு அரசாணையை நீங்கள் வெளியிட வேண்டும். மகளிருக்கு என்று ஒரு பட்ஜெட் இல்லை, அது கொண்டு வர வேண்டும். அதற்கான விஷயங்களை நான் இந்த கோப்புல வச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அதெல்லாமே இந்த நூலில் தொகுத்து கொடுத்துருக்கேன். இப்போ தோழர் எழிலரசு சொன்னது போல இந்த நூல் ஒரு ஆய்வு நூல் தான். யார் உண்மையாகவே கலைஞரின் மீது நம்பிக்கை உடையவர்கள், பற்று உடையவர்கள் ஒரு நல்ல ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு இதை பயன்படுத்தக்கூடிய வகையில தான் நான் அதை எடுத்து கொடுத்துக்கொண்டேன். இன்னொன்று மதிப்பிற்குரிய திரு கிருஷ்ணதாஸ் காந்தி அவர்கள் இந்த சமத்துவபுரம் கான்செப்ட் அந்த கருத்தை
அவருடைய ஒவ்வொரு வருடமும் ஒரு பிறந்த நாளின் போது ஏதாவது ஒரு திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று கலைஞர் கேட்டுக்கொள்வாராம். அந்த நேரத்தில் இங்கே வாங்க கிறிஸ்மஸ் காந்தி ஏதாவது ஒன்று சொல்லுங்கன்னு கேட்க பொழுதுதான் இதை சொல்லியிருக்கிறார். சொன்ன உடனேயே கலைஞர் சொல்லியிருக்கார். ரொம்ப பிரமாதமான ஒரு திட்டமாக இருக்கு. இது ஒரு சமூக நீதிக்கான ஒரு கட்சியாக இருக்கு. அனைவருக்கும் நீதி சமமாக இருக்கணும்னா இந்த சமத்துவங்கிறது வாழ்நிலையிலிருந்தே தொடங்கணும் என்பதை சொல்லி அவர் உடனடியாக அதற்கு ஆணை பிறப்பித்தார். அது இப்போ எல்லா இடத்துலையுமே இருக்கு. சில இடங்கள்ல சேர்ந்துதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சில இடங்கள்ல வழக்கம் போல சாதி என்ன செய்யணும் அதை செய்து கொண்டிருக்கிறது. அப்படியான ஒரு திட்டத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொன்னாங்க. மொழி பற்றி பேசும்போது இன்றைக்கு நாம் அவர் எப்படி கலைஞர் தமிழ் மொழி மீது இவ்வளவு பெரிய ஆர்வம் வைத்திருக்கிறார் என்பதற்கு சங்க பாடல் ஒன்றை எடுத்து சொல்லி அந்த பாடலின் வழியாக கலைஞர் அவர்கள் இந்த தமிழ் மொழியின் மீது கொண்டிருக்கிற ஒரு ஆர்வம் அது எப்படி காப்பாற்றப்பட வேண்டும் என்ற அவருடைய அரசியல் வேட்கை இந்த ரெண்டையும் இணைச்சுதான் அந்த தமிழ் மொழியில் கலைஞர் அந்த கட்டுரையில் நான் எழுதியிருக்கேன். நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா எழிலரசு தோழர்கிட்ட நான் எந்த வச்சிருக்கேங்கிறத அவர் சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா, அதாவது நடுநிலையா சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா, நாம் இந்த அரசை விமர்சனம் செய்திருக்கிறோங்கிற இந்த செய்தியை அவர் சொல்ல வேண்டும் என்று நான் எதிர்பார்த்தேன். அதை சரியாக பஞ்ச் பிடிச்சு ரத்தின சுருக்கமாக அவருக்கு தொண்டை சரியில்லை என்றாலும் கூட ரத்தின சுருக்கமாக ஒரு அருமையான ஒரு மதிப்புரையை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். ஐயா திராவிட கழக தலைவர் வீரமணியிடம் கொண்டு நான் இந்த புத்தகத்தை கொடுத்து வாங்கும் பொழுது அவர் சொன்னது இதுதான். பெரியார் போட்ட விதை இந்த அனைவரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டம், அது குறித்து நீங்கள் எழுதியிருப்பதற்காகவே நான் உடனடியாக வாழ்த்துறை தந்து விடுகிறேன் என்று சொல்லிதான் அந்த வாழ்த்துறையை கொடுத்தார். அந்த வகையில் இந்த நூல் வெளிவருவதற்கு 2-3 நண்பர்கள் காரணம். ஆனால் என்னுடைய இன்னொரு பரிணாமம், அதாவது நான் ஒரு பேராசிரியர், ஒரு ஆய்வாளர், ஒரு பெண்ணின் சிந்தனையாளர், ஒரு தலித் சிந்தனையாளர் என்ற ஒரு இன்னும் கொஞ்சம் உயர்வு நிலையில் என்னை வைத்து பார்க்கக்கூடிய சிந்தனையாளர்கள், கவிஞர்கள் அரங்கமல்லிகாவுடைய எழுத்து இல்லை என்று விமர்சனம் செய்தார்கள். அது நான் என்ன சொன்னேன்னா, இது நீங்கள் எல்லா நேரத்திலே அரங்கமல்லிகா ஒளிமறை பார்க்கக்கூடாது, கழக தொண்டர்கள் படிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் அவர்கள் மனநிலையிலிருந்து எழுத வேண்டும். எனவே நான் அவர்கள் மனநிலைக்கு இறங்கித்தான் நான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறேன் என்று சொன்னேன். அந்த வகையில் இந்த நூலை விமர்சனம் செய்த தோழர் முனைவர் எழிலரசுக்கும் காலையில் மகளிர் தினம் கொண்டாடினாலும் கூட நான் தொடர்ந்து விழா நாயகனாகத்தான் இருப்பேன் என்று சொல்லி கவிஞர் சொந்தபாரதி அவர்கள் மாலை இந்த நிகழ்ச்சியை நடத்தி விடலாம் என்ற முனைப்போடு அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார். உண்மையிலே இது ஒரு சிறந்த நிகழ்ச்சி. அவருடைய உழைப்பிற்கு கிடைத்த அங்கீகாரம், அவரை வாழ்த்தி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி வருகிறேன். அவர்கள் நூல் எதற்காக எழுதப்பட்டது, அது உள்ள சிறப்பு அம்சங்கள், எழிலரசுடைய திறனாய்வில் தான் எதிர்பார்த்தது என்ன, எழிலரசு அதை பூர்த்தி செய்திருக்கிறார் என்பதெல்லாம் சொல்லி இந்த மகளிர் தின விழாவுக்கு சிறப்பு சேர்க்கிறார். இந்த மாதிரி ஒரு 5 மகளிர் தின விழாக்கள் தான் கலந்து போயிடலாம். இன்னைக்கு 2 கடந்த 9ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சி, அப்புறம் நாடகத்தில் ஒரு நிகழ்ச்சி, அப்படி அந்த நிகழ்ச்சியில் ஒரு துப்புரவு பணியாளர் ஒரு 120 பேருக்கு பரிசு வழங்கப்பட்டது. பத்ராசு பாரதி ஏற்பாடு செய்ததற்கு இந்த மாதம் முழுக்க நாம் தொடர்ந்து மகளிர் தின விழாக்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த சமூகம் எப்படி பெண்களை மகளிர்கள் நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை ஒரு கவிதை வாசிச்சு எடுத்தோங்க. அதுக்கப்புறம் இல்லை, அது நன்றி இல்லைப்பா, நீங்கள் முடிச்சுங்க. அனைவருக்கும் நன்றி. மகளிர் தின விழா அப்படிங்கிற இவருடைய தகவல் பார்த்துட்டு தான் நான் வந்தேன். நான்
குழந்தைகளோட நானும் ஒரு அரைமகளாக மனதேவதையாக இருந்து விட்டு போகிறேன் என்ற வகையில் இந்த கவிதைக்கான வாய்ப்பை கேட்டேன். இது வந்து ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. மும்மொழி கொள்கை இருமொழி கொள்கைங்கிறதுலாம் முக்கியம் கிடையாது. மனிதன் எதை வைத்து அவன் கருத்துக்களை புரிந்து கொள்கிறான், மற்றவர்களுக்கு விமர்சனம் செய்ய போகிறான். இதுதான் முக்கியமான தேவை. அந்த வகையே இப்போ நான் மைசூர், ஆந்திரா, பம்பாய் அங்கெல்லாம் போயிட்டு வரும்போது அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களின் தரத்தை பார்த்தால் அவர்களுக்கு மும்மொழியை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் அதை கொண்டு படிச்சுட்டு இருக்கிறாங்க. கன்னடம் சரியாக படிக்கிறாங்கன்னா அதுவும் பேச தெரியாமல் இல்லை. மராத்தி பேசுகிறாங்கன்னா அதுவும் இல்லை. நம்ம திராவிட மொழிகளான தெலுங்கு, மலையாளம் எல்லாத்துலேயும் தகராறு தான் இருக்குது. ஆனால் இந்த இருமொழி கொள்கையை பின்பற்றக்கூடிய நம்ம வந்து உயர்ந்த சிந்தனையாளர்களாகவும் இருக்கிறோம். ஹிந்திலையும் மொழிபெயர்க்கிறோம், மராட்டியிலேருந்து மொழிபெயர்க்கிறோம், எல்லா இதுலையும் மொழிபெயர்க்கிறோம். வந்து சாகித்ய அகாடமி வெளியிடுறதுக்கும் மற்ற வெளியிடும் தெரியுது. அந்த வகையில் நானும் ஹிந்தி படிச்சுட்டேன் இல்லையா, அங்கே எனக்கு வச்சு அடையாளம் என்ன அப்படின்னா ஹிந்தி வேணான்னு சொல்கிற மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிற அடையாளம் தான் என்னுடையதாக இருக்கிறது என்று கூறி இருவருக்கும் வாழ்த்துக்களை கூறி இங்கே வந்திருக்கும் ஆளுநர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி தந்தை சாதி பிரிவுகள் மூலம் பிழைத்து வாழ்பவன் நீ. சாதி இல்லை என்று சொல்லும் போதே நீ மூச்சு திணறுகிறாய். சாதி இல்லை என்று சொல்லும் போதே நீ மூச்சு திணறுகிறாய். சாதி பெயரால் இழிவுபடுத்தும் நீயே சாக்கடை என்பதை உணர்வாயா? சாதி சாதி என்று எத்தனை நாளைக்குத்தான் தமிழினத்தின் ஒற்றுமையை குறைப்பாய்? சாதி சாதி என்று எத்தனை நாளைக்குத்தான் தமிழினத்தின் ஒற்றுமையை குறைப்பாய்? சாதியை சொல்லியே ஒற்றுமை தோட்டத்தில் குழி தோன்றுகிறார். கல்லில் அழகிய சிலை வடித்தான் அவனே, கல்லில் சிறந்த சிற்பங்கள் வடித்தான் அவனே. கல்லாய் கிடந்தவற்றையெல்லாம் சொல்லாய் அல்ல, கல்லாய் கிடந்தவற்றையெல்லாம் சொல்லாய் அல்ல, கலையாய் வடித்தான் கண்குளிர அவனே. கலையை கண்டு ரசிப்பவர் எல்லார், கலையை கண்டு வயிறிருந்தவன் நீயே. கலையான கல்லை சிறையாக்கினார், கலையான கல்லை சிறையாக்கினாய், கட்டடத்தினுள்ளே கருவாக்கினாய். வயிற்று பசி தீரவே பாலூட்டினார், முன் வயிற்று பசிக்கால் தீரவே தட்டை நிறுத்தினார். உன் தட்டில் விழுந்த சில்லறை காசுகள் போதவில்லையா? உன் தட்டில் விழுந்த சில்லறை காசுகள் போதவில்லையா? சாதியை சொல்லியே தள்ளி வைத்தால் பலரை. பெண்ணாய் பிறந்த நீ, பெண்ணாய் பிறந்த நீ, பிறந்த பெண்ணை அடிமையாக்கினாய், பெண்களை தீட்டாக்கினாய். பெண்ணாய் பிறந்த நீ பெண்களை அடிமையாக்கினாய், பெண்களை தீட்டாக்கினாய். பெண்களை ஒதுக்கி பிழைக்க முடியாத நீ கல்லில் கண்டேன் சக்தி என்றாய், கல்லில் கண்டேன் சக்தி என்றாய். கல்லை காட்சி பொருளாக்கி விபச்சார சொல்லை வித்தையாக்கி அவச்சாரம் செய்யும் நீதானே சாதிகளை சொல்லி மனிதர்களை மனிதர்களாக வாழ விடாமல் மிருகமாய் 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 நீயே. இதை உலகம் உணரும் போது சாதிகள் மடியும், இதை உலகம் உணரும் போது சாதிகள் மடியும். அமைதியோ எங்கும் இடும், ஆதி கலாச்சார தமிழினம் எங்கும் மலரும். மனிதன் ஒரு உக்தி செய்ய வேண்டும், மனிதன் ஒரு உக்தி செய்ய வேண்டும். மனிதா நீ அன்பு தீயால், மனிதா நீ அன்பு தீயால் பழுப்பு இலை ஜாதியை ஒழித்துவிடும். அனைவருக்கும் நன்றி. ஆசிரியர் வாழ்த்து. நல்ல கவிதையுடைய ஆசிரியர் இனியாவுக்கு நன்றி. இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. நன்றியாற்ற இருக்கின்ற செல்வம் அவர்கள் பருவ இதழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பணியை தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அவையால் வருகின்ற அனைவருக்கும் வரவேற்பை ஆற்றிய கவிஞர் மறைமுத்து அவர்களுக்கும், வாழ்க்கை வழங்கிய தம்பி கவிஞர் சிங்கார சிறுமான் அவர்களுக்கும், நூல் விமர்சனம் செய்த எழுத்தாளர் எல்எஸ் அவர்களுக்கும், கவிஞர் முனைவர் யாழ்னி முன்சாமிகளுக்கும், ஏற்புரை வழங்கிய அரண்மனைக்காரர்களுக்கும், கவிஞர் கிருஷ்ணாந்தி அவர்களுக்கும், கவிதை வாசித்த கவிஞர் ஜெயராமணி, முத்துக்குமாரசாமி, குலநாதன், கோ மகேசன், ஆசிரியர் இனியா, திருவேங்கர் ஆகியோருக்கும், வருகின்ற அனைத்து நண்பர்களுக்கும் படைப்பாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லி இந்த இலக்கிய நிகழ்வுகளை சிரமப்பாராமல் அவசர வாழ்க்கத்திலிருந்து எல்லா திசைகளுக்கும் பறந்து சென்று காணொலி மூலம்
விடுதலை செய்து யூடியூபில் காவடியாக வழங்கி கொண்டிருக்கிறார் முத்துக்குமார் சாமிக்கு மற்றும் அனைவருக்கும் நூலகர்களுக்கும் நன்றி சொல்லி இந்த நிகழ்வை எளிதாக நிறைவு செய்கிறோம். மீண்டும் தேடியும் இலக்கியம் 3வது நிகழ்வில் சந்திப்போம் என்று கூறி நிறைவு செய்து நன்றி வணக்கம். 3வது